சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். நாம இன்னைக்கு 3/7/2026 சாக்கார முரளி பார்க்கிறோம். ஸோ அதோடைய தலைப்பே பாபா இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்துடைய முதல் இடைக்கடை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. நேரடியா கடவுள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் 3வது கண், இந்த ஞானம் தான். அதனாலதான் நீங்க நாஸ்திகர்கள்ன்றார். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா தான் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுறோம். இதை தெரிஞ்சிக்காத வரைக்கும் அவங்க என்னதான் கடவுளை நம்புறேன்னு தலைகீழ நின்னாலும் அவங்க நாஸ்திகர்கள் தான். எல்லாருமே நாஸ்திகர்கள் தான் இல்லையா? அந்த நாஸ்திகர்கள் கண்ணை மூடிட்டு கடவுள் இல்லைன்றாங்க, இந்த ஆஸ்திகர்கள் கண்ணை மூடிட்டு கடவுள் இருக்குன்றாங்க. அந்த பாட்டே வரும் இல்லையா, கல்லென்றாலும் ஏதோ டிஎம்எஸ் பாட்டு வரும், கல்லானாலும் ஏதோ ஒண்ணு வரும். அது ஒண்ணு. இன்னொன்னு, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் இல்லையா? ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கூட அகத்தியன்ட்டு அவரு என்ன சொல்றாரு, சரிப்பா இது கட்டுக்கதையா கூட இருக்கட்டும், எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், நான் அதை நம்ப விரும்புறேன் அப்படிங்கிற. அப்ப அது உண்மையிலே என்ன அப்படிங்கறத பத்திலாம் அவங்க தெரிஞ்சுக்க விரும்பல. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல் பேசுறதுக்கு ஒரு நம்பகமான ஒருத்தர். அவர் கேட்கிறாரா இல்லையா, நிஜமாகவே அப்படி ஒருத்தர் இருக்காரா இல்லையான்றத பத்தி கவலைப்படல அவங்க. அப்ப இப்பதான் நேரடியா அவரே அவரை பற்றி அறிமுகத்தையும் கொடுத்து, அவருடைய படைப்பு ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு இல்லையா, இப்படிப்பட்ட உலகத்தை கடவுள் ஏன் படைச்சாரு, இதை நான் படைக்கலப்பா, ஆரம்பத்துல நல்லா தான் படைச்சேன், நடுவுல தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முழு ஞானத்தையும் சொல்லி, மறுபடியும் அந்த புது உலகம் படைக்கப்பட போகுது, அதுக்கு தயாராகுங்க அப்படிங்கிற ஞானத்தை யாரு கேட்டுக்கிட்டு அது மாதிரி நடக்கிறாங்களோ நிச்சய புத்தியோட, அவங்கதான் ஆஸ்திகர்கள்ன்ற. கேள்விப்படிங்க சிஸ்டர். தந்தைக்குரிய எந்த ஒரு டைட்டிலை, பட்ட பெயர் தர்மஸ்தாபர்களுக்கு கொடுக்க முடியாது. பாபா பதில்: பாபா சத்குருவாக உள்ளார். எந்த ஒரு தர்மஸ்தாபகரையும் குரு என சொல்ல முடியாது. ஏனென்றால் குரு என்பவர் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தில் கொண்டு செல்பவர். தர்மஸ்தாபனை செய்பவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய தர்மத்தின் ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வருகின்றனர். அவர்கள் யாரையும் அழைத்து செல்வதில்லை. தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அதனால் அவர் அனைவரின் சத்குரு ஆவார். சூப்பர் இல்லையா? அவங்க குருவே கிடையாது, அப்புறம் எப்படி சத்குரு? ஏன்னா குருனா நம்மள உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போறவர் தான் குரு. உயரத்துல இருக்கிறவங்கள கீழே அழைச்சிட்டு வரவங்க எப்படி குரு ஆக முடியும்? ஏன்னா தர்மஸ்தாபகர் வந்த பிறகுதான் அந்த தர்மத்தாத்மாவே மேல இருந்து வருது, கிறிஸ்தவ தர்மத்தாத்மா. அப்ப அங்க அது பரிசுத்தமா இருக்குது, கீழே பரிசுத்தத்தை இழக்குது. அப்ப எப்படி பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய விஷயத்த சொல்றவங்க குரு ஆக முடியும் அல்லது சத்குரு ஆக முடியும்? ஏன்னா அப்புறம் கீழே அவங்க துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க. அப்ப துக்கத்துல இருந்து அவங்க பாதுகாக்கிறதுக்கான வழியை சொல்றது கிடையாது. ஏன்னா இது கலியுகம் தான், துக்கம் நிரம்பிய உலகம் தான். அப்ப துக்கத்துல இருந்து தப்பிக்கணும்னா இந்த இடத்த விட்டே போயிடணும். போறதுக்கான வழியைத்தான் பாபா தான் சொல்றார். கூடவே அழிச்சிட்டு போறார், வீடு வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு அங்க இருந்து சொர்க்கத்துக்கும் அனுப்பிடுறாரு. அதற்கான எல்லாத்தையும் நிரப்பி தான் அனுப்புறாரு. அதனாலதான் எல்லோருக்கும் சத்குரு அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றார். பாடல்: இந்த பாவ உலகத்தில் இருந்து அழைத்து செல்லுங்கள் பிரபுவே. அந்த கேள்வி பதில வர்றதே தான், அழைச்சிட்டு போறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஓம் சாந்தி. அது படிங்க சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். இது பாவ உலகம், குழந்தைகள் அறிந்தும் உள்ளனர் இது பாவ ஆத்மாக்களின் உலகம் என்று. எவ்வளவு மோசமான வார்த்தை! ஆனால் இது உண்மையிலேயே பாவ ஆத்மாக்களின் உலகம்தான் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நிச்சயமாக புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் ஒன்று இருந்தது, அது சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. பாவாத்மாக்களின் உலகம் நரகம் என சொல்லப்படுகிறது.
பாரதத்தில்தான் சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றிய சர்ச்சை அதிகமாக உள்ளது. மனிதர்கள் இறந்து போனால் சொர்க்கவாசி ஆகிவிட்டதாக சொல்கின்றனர். ஆக அதிலிருந்து அவர்கள் நரகவாசியாக இருந்தனர் என்பது தெளிவாகின்றது. தூய்மையற்ற உலகத்தில் இருந்து தூய்மையான உலகிற்கு சென்று விட்டதாக சொல்கின்றனர். ஆனால் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசிவிடுகின்றனர். யதார்த்த அர்த்தத்தை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவில்லை. நிறைய வார்த்தை யோசிச்சு பார்க்கும்போது தான், ஓ இதுக்கு இதான் அர்த்தமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. பாபா சொல்றார், பாவ உலகம்ன்றது எவ்வளவு மோசமான வார்த்தை, ஆனாலும் அதான் உண்மை. இல்ல, நரகத்துக்கு தான் நீ போவேன்னு கோபத்துல சவிப்பாங்க. இப்ப மட்டும் என்ன சொர்க்கத்திலேயா இருக்கிறோம்? இல்ல, இப்ப ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறோம். அத புரிஞ்சுக்கல. இப்ப புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் தான் ஒண்ணு இருக்குது, அதுதான் சொர்க்கம். இது நரகம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே பாவாத்மாக்கள். கலியுகம்னா இப்படிதான் இருக்கும் எல்லாமே சொல்றாங்கல்ல. இவ்வளவு துக்கம், எல்னினோ வருது, எல்லாமே வருதுன்னா அப்ப இதான நரகம். அப்படியே நரகத்துல நெருப்புல வேவாங்க, அதான் நடந்துட்டு இருக்குது. இல்ல, எல்னினோல அதான் நடந்துட்டு இருக்குது. பாரதத்துலதான் அதிகமா சொர்க்கம் நரகம் பற்றிய சர்ச்சை இருக்குதுன்றாங்க. இறந்துட்டா சொர்க்கவாசி ஆகிட்டாங்கன்னு இங்கதான் சொல்றாங்க. போஸ்டரே அடிச்சு ஒட்டுறாங்க, வைகுண்ட பதவி அடைந்தாருன்ட்டு. அப்ப இது வரைக்கும் அவர் நரகத்துல இருந்தாருன்னு தெளிவாகுதுன்ற. அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நாம என்ன யோசிக்கிறோம், சொர்க்கம் தனியா இருக்கு, நரகம் தனியா இருக்கு. இப்ப நம்ம சம்பந்தமே இல்லாம நடுவுல வேற ஒரு இடத்துல இருக்கிறோம். எதுக்கு நடுவுல வேற ஒரு இடத்துல இருக்கணும்? இதை நாம யோசிக்கிறது கிடையாது. அப்ப சொர்க்கவாசி ஆகிட்டாருனாலே இவ்வளவு நாள் அவங்க நரகவாசியா தான் இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். தூய்மையற்ற உலகத்துல இருந்து தூய்மையான உலகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க? ஏதாவது காரியம் செஞ்சாங்களா? தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற காரியம் தான் செய்வாங்க. எப்படி தூய்மையற்ற காரியம் செஞ்சு தூய்மையான உலகத்துக்கு போக முடியும்? என்ன தோணுதோ அதை சொல்லிடுறாங்க, அர்த்தம் புரிஞ்சிக்காமன்ற. அடுத்தது படிங்க சிஸ்டர். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆறுதல் தருகிறார். இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நீங்கள் பாவ சுமையினால் அதிக பாரமாகி இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை புண்ணிய ஆத்மா ஆக்கி சொர்க்கம் என்று சொல்லப்படும் அத்தகைய உலகிற்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கே எந்த ஒரு பாவமும் நடைபெறாது, எந்த ஒரு துக்கமும் இருக்காது. குழந்தைகளுக்கு தைரியம் கிடைத்துள்ளது. இன்று இங்கே இருக்கிறீர்கள், நாளை தங்களின் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். எப்படி நோயாளி மனிதர்கள் கொஞ்சம் குணமாகிற மாதிரி இருந்தால் டாக்டர்கள் தைரியம் கொடுக்கின்றனர். சீக்கிரமாக நீங்கள் நன்றாக குணமடைந்து விடுவீர்கள். இப்போது இதுவோ எல்லையற்ற பொறுமை. எல்லையற்ற தந்தை சொல்கிறார், நீங்களோ எல்லையற்ற துக்கமுடையவர்களாக, தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். நான் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை ஆசிரியராக ஆக்குகிறேன். பிறகு படைப்பு பற்றிய அறிமுகமும் தருகிறேன். ரிஷி முதலானவர்களோ எங்களுக்கு படைப்பு மற்றும் படைப்பவர் பற்றி தெரியாது என்றே சொல்லி வந்துள்ளனர். இப்போது அவரை யார் அறிவார்? எப்போது, யார் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்? இது யாருக்கும் தெரியாது. பாபா சொல்கிறார், நான் சங்கமயுகத்தில் டிராமா அனுசாரம் குழந்தைகள் உங்களை முதலில் ஆஸ்திகராக்குகிறேன். பிறகு உங்களுக்கு படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ஞானத்தின் 3வது கண்ணை திறக்கிறேன். உங்களுக்கு ஒளி கிடைத்து விட்டது. கண்களின் ஒளி போய்விட்டால் மனிதர்கள் குருடாகி விடுகின்றனர். இங்க ஆறுதல் கொடுக்கிறாருன்றது பொறுமை சக்தி கொடுக்கிறார். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இதுதான் பைபிள்ல பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எவ்வளவு தூரம் தாமா நடக்கிறது, தோ வந்துச்சுடா கண்ணா வீடுன்ற மாதிரி பாபா சொல்றாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஏன்னா பாவச்சுமையினால ரொம்ப பாரமாயிட்டீங்க, அதனாலதான் தாங்க முடியாம கேக்குறீங்க. சுமக்க முடியல, அந்த சிலுவை சுமக்க முடியல, பாவச்சுமை அதற்கான தண்டனை. பாபா சொல்றாரு, நான் உங்களை இப்ப புண்ணிய ஆத்மாவை ஆக்குறதுக்காக வந்திருக்கிறேன் இல்லையா? அந்த பாவத்தை இறக்கி வைக்கணும், புண்ணியத்தை ஏத்திக்கணும்
ஏன்னா புண்ணியத்தை ஏத்திக்கிட்டு தான் நீங்க சொர்க்கம்ன்ற இடத்துக்கு போகணும். ம். இல்லையா? சும்மா போய் வெறுங்கையோட போய் என்ன பண்றது? இல்லையா? அதற்கான ஆயுள் வேணும், செல்வம் வேணும், எல்லாமே வேணும். அங்க எந்த ம். பாவமும் நடக்க போறது கிடையாது. இல்லையா? அந்த மாரி ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு மனிதர்கள் இப்ப சில நாடுகள்ல ரொம்ப ஏழ்மை இருந்துச்சுன்னா, அ கொஞ்சம் பணக்கார நாடாக அதே வேலைய அந்த நாட்ல செஞ்சா காசு அதிகமா இருக்குது. அவங்களுக்கு அது ஒரு சொர்க்கம் மாதிரி. அமெரிக்கா போறாங்க அந்த மாரின்னா. ம். ஆனாலும் அதுவும் நரகம் தான். இல்ல ம். எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் போகுது. ஆனா இப்ப என்ன எந்த இப்ப எங்கேயும் போற மாரி இல்ல. எல்லா இடத்துலயுமே நரகம் ஆயிடுச்சுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். தெரிஞ்சிருச்சு. உலகமயமாக்கல்னு எல்னினோ உலகமயமாயிடுச்சு. கொரோனா உலகமயமாயிடுச்சு. எல்லாமே உலகமயமாயிடுச்சு. யுத்தமும் உலகமயமாகுது. அதனால புண்ணிய ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கிற உலகம். எந்த பாவமும் நடக்காத உலகத்துக்கு நான் உங்கள அழைச்சிட்டு போறேன். பாவமே நடக்காதுன்னா, துக்கமும் இருக்காது. அதனால குழந்தைங்களுக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்குது. தைரியம் வந்திருக்குது. இல்லையா? இன்னைக்கு இங்க இருக்கிறோம். ஆனா நாளைக்கு நம்ம ம். வீடு சாந்தி தாமத்துக்கும், நம்ம ராஜ்யம் சுகதாமத்துக்கும் போக போறோம். அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கணும். நெனச்சு பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா. இல்லையா? ஒரு ரொம்ப டார்ச்சர் இருக்கக்கூடிய வேலை ஒருத்தங்க பார்க்குறாங்க ஒரு கம்பெனிலன்னா, திடீர்னு அவனுக்கு ஒரு பெரிய இடத்துல கம்பெனியில வேலை கிடைச்சுச்சு நல்ல சம்பளத்துலன்னா, இங்க ஒரு 14 நாள் நோட்டீஸ் அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டு போணும். ஆனா, இப்ப அவன் சந்தோஷமா வேலை செய்வான். இல்லையா? ஏன்னா, அதே டார்ச்சர் இருக்கும். ஆனா, அவனுக்கு இப்ப டார்ச்சரா அனுபவம் ஆகாது. ஏன்னா, அவன் வேற ஒரு போதையில இருப்பான். எப்படா இது முடியும்ன்ட்டு. அந்த போதைய தான் நமக்கு பாபா இப்ப ஏத்துறாரு. அத எடுத்துட்டு வரணும். இன்னும் கொஞ்ச நேரம். கணவன் சரியில்லையா? கொஞ்ச நேரம். மனைவி சரியில்லையா? கொஞ்ச நேரம். குழந்தை சரியில்லையா? கொஞ்ச நேரம். அப்பா, அம்மா சரியில்லையா? கொஞ்ச நேரம். அற்புதமான அப்பா, அம்மா. அப்படியே உங்க மனதுக்கு ஏத்த மாரியே நடக்கிற அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை எல்லாம் அங்க இருப்பாங்க. எப்படி நோயாளி மனிதர்களுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஒரு 1 வாரத்துல சரியாயிடும்னு டாக்டர் தைரியம் குடுப்பாரு இல்லையா? அது மாதிரி அது ஒரே உடம்புல இருந்துட்டு பண்றது. இப்ப இந்த உடலை விட்டுட்டு வேற உடல்ல போய் சுகத்தை அனுபவிக்கிறதுனால இதுக்கு பேரு எல்லையற்ற பொறுமை. இல்ல எல்லைக்குட்பட்ட உடலை கடந்து இருக்கிறதுனால எல்லையற்ற பொறுமை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம எல்லையற்ற துக்கமுடையவர்களாக ஆகிட்டீங்க. ஜென்ம ஜென்மமா துக்கம். அங்க நெறைய துக்கம் தாங்காம தற்கொலை பண்ணிக்குவாங்க. மறுபடியும் துக்கம் நிரம்பிய உலகத்துல தான் பிறப்பாங்க. அங்கேயும் அவனுக்கு அந்த தற்கொலை பண்ற எண்ணமே வரும். ஆ அதே மாரி எல்லையற்ற தூய்மையற்றவர்களாகவும் ஆகிட்டீங்க. இல்ல தூய்மை இழக்க மறுபடியும் மறுபடியும் தூய்மை இழக்குறாங்க. அதனால தான் துக்கம் வருதுன்னு தெரியல அவங்களுக்கு. சோ இந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லி உங்கள நான் இப்ப ஆஸ்திகரா ஆக்குறேன். குறிப்பாக இந்த சிருஷ்டி பற்றிய முக்கால ஞானத்தை கொடுக்கிறேன். ரிஷி முனிவர்களுக்கே தெரியாத ஞானம். இல்லையா? அவங்களுக்கும் எங்களுக்கு கடவுளை பத்தி தெரியாதுப்பா. அவர பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் இல்லப்பா. என்ன பத்தியே எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அர்த்தம் படைப்பை பற்றியும் தெரியாது. அப்ப அவர பத்தி யாருக்கு தெரியும்? சொல்றதுக்கு. அவரே சொன்னா தான் உண்டு. இல்லையா? யார் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா யாருக்குமே தெரியாதே! அதான் பாபா சொல்றாரு. சங்கமயுகத்துல வர ஒவ்வொரு கல்பத்திலும். உங்கள தான் முதல்ல ஆஸ்திகரா ஆக்குறேன். அவரை பற்றிய அறிமுகத்த கொடுக்கிறார். அவர பற்றிய அறிமுகம் தெரிஞ்ச உடனே நம்ம ஆஸ்திக் அதிகாரி ஆயிடுறோம். அதுக்கப்புறம் படைப்புடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தையும் கொடுக்கிறார். அப்ப ஆரம்பத்துல சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மோசமாச்சு. அந்த சூப்பரா இருக்கும்பொழுதுமே வரிசைக்கிரமம் இருந்துச்சு. அதுல நீங்க உயர்ந்த பதவிக்கு போகணும். அப்படின்னு நமக்கு 3வது கண் ஞானம்ன்ற 3வது கண்ண கொடுக்கிறார். 3வது கண்ண திறக்கிறேன்றார். ஆக்சுவலா சாமி சிலையெல்லாம் செஞ்சாங்கன்னா, அந்த கண்ண ஃபர்ஸ்ட் மூடி இருக்கிற மாரி தான் பண்ணுவாங்களாம். கடைசியில தான் திறப்பாங்களாம். அகஜா வச்சு மூடிருவாங்க.
எப்படி? அது அப்புறம் அரகஜான்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அந்த ஓ! சிஎம் எப்படி பொட்டு ஆ, வைக்கிறாரு அப்படின்ற அந்த ஆ. அரகஜான்னு ஒண்ணு இருக்கு. சரி, சரி. அந்த புனுகு ஆ. கிளம்புறது. அத வச்சு மூடிருப்பாங்க. அந்த சிலை ஏற்கனவே அப்படிதான் இருக்கும்ல. சிலை தானே அது. ம், ம். கண்ணு திறந்தபடி தானே இருக்கும். அத ம், வந்து ம். அரகஜா வச்சு மூடிருவாங்க. ஓஹோ! அதுக்கப்புறம் அத எடுப்பாங்க. எடுத்துறது. சரி, சரி. இன்னொன்னு ஒரு ஃப்ரெண்டு வீட்ல வந்து மரத்துல லட்சுமி நாராயணன் வைக்கும்போது, கண்ணு மட்டும் வைக்காமலே விட்டாங்க. அது கடைசியா தான் திறக்கணும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அத செஞ்சாங்க. ஸோ அந்த மாரி தான் பாபா வந்து நமக்கு 3வது கண்ண திறக்கிறார். அது நெறைய மயான கொள்ளையப்ப கூட அம்மனுடைய கண்ண வந்து கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆ. திறப்பாங்க. ஸோ இப்ப அதாவது எப்படின்னா, இந்த கலியுகத்தை பொறுத்தவரைக்கும் கண்ண கட்டிக்கணும். பார்க்கக்கூடாது. பார்க்க வேண்டியது எங்க பார்க்கணும்? சத்தியுகத்தை பார்க்கணும். பரந்தாமத்த பார்க்கணும். ஆக்சுவலா இது எப்படி வள்ளலார் வந்து சொல்லியிருப்பாரு. இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஞானிகள் ம். இங்க இருந்துகிட்டே 3 உலகத்தை பார்ப்பார்கள். அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாரு தெரியல. பட் நம்ம அத பண்ணிட்டு இருக்கிறோம். ம். ஏன்னா, இப்ப உங்களுக்கு ஒளி கிடைச்சிடுச்சு. பார்வை கிடைச்சிடுச்சு. 3வது கண்ணின் பார்வை. ஞான கண்ணின் பார்வை கிடைச்சிடுச்சு. ஏன்னா, கண்ணுல ஒளி போயிடுச்சுன்னா, மனிதர்கள் குருடாகிடுறாங்க. அப்பல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒளி போயிடுச்சுன்னுவாங்க. கண்ணு போயிடுச்சுன்னா. இப்ப மனிதர்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணே கிடையாது. அதான் பாபா சொல்றாரு. மனுஷனா இருந்துட்டு, அப்பாவையும் தெரிஞ்சுக்கல, தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கல, படைப்புடைய முதலிடை கடை பற்றியும் தெரிஞ்சுக்கலன்னா, அவங்க புத்தியற்றவர்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்படின்னு பாட்டே இருக்குதாம். அடுத்தது படிங்க சிஸ்டர். பாடலிலும் உள்ளது. ஒரு குருடரின் குழந்தை குருடர் என்று. மற்றவர்கள் புத்தியற்றவர்கள். மகாபாரத யுத்தம் நடந்தது. ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்றது என்று காட்டுகின்றனர். தந்தை ஆத்மாக்களுக்கு வந்து ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். சத்தியுக சுயராஜ்யத்தை அளிப்பதற்காக. ஆத்மாக்கள் சொல்கின்றனர், நான் ராஜா, நான் வக்கீல் என்று. ஆத்மா, நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் உலகத்தை படைப்போர் மூலமாக உலகத்தின் சுயராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். அவர் எதை படைப்பவர்? புது உலகை படைப்பவர். பாபா புதிய சிருஷ்டியை படைக்கிறார். படைப்பவராகவும் உள்ளார். அவரிடம் முழு ஞானமும் உள்ளது. முழு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை ஒருவர் கூட அறிந்திருக்கவில்லை. யாருக்கும் ஞானத்தின் 3வது கண் இல்லை. தந்தை தவிர வேறு யாரும் 3வது கண்ணை தர முடியாது. உலகின் சரித்திர பூகோளம், மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம் இவை அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். மூலவதனம் என்பது ஆத்மாக்களின் சிருஷ்டி. நாங்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் அல்லது ஜோதியோடு ஜோதியாக கலந்து விடுவோம் என்று சந்நியாசிகள் சொல்கின்றனர். அது போல கிடையாது. நீங்கள் அறிவீர்கள், பிரம்ம தத்துவத்தில் சென்று நிவாசம் செய்வோம். அது சாந்தி தாமமாகிய வீடாகும். அவர்கள் பிரம்மம்தான் பகவான் என்று சொல்லிவிடுகின்றனர். எவ்வளவு வேறுபாடு! பிரம்மமோ தத்துவமாகும். எப்படி ஆகாச தத்துவம் உள்ளது, அதுபோல பிரம்ம தத்துவமும் உள்ளது. எங்கே நாம் ஆத்மாக்களும் பரமபிதா பரமாத்மாவும் நிவாசம் செய்கிறோமோ, அது இனிமையான வீடு என சொல்லப்படுகிறது. அது ஆத்மாக்களின் வீடாகும். ஓகே சிஸ்டர். ம். ஸோ மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா, அந்த திருதராஷ்டிரன் வந்து குருடன். அவருடைய பையன் தான் துரியோதனன். அவர வந்து முதல்ல இந்திரபிரஸ்தத்துக்கு போகும்போது, இந்திரபிரஸ்தத்துடைய அழகுல பிரமிக்கிறார். அதுல என்னன்னா, ஆ தரை மாதிரியே இருக்கும், தண்ணி இருக்கும். தண்ணி மாரியே இருக்கும், தரை இருக்கும். அது மாரி தரைன்னு நெனச்சுட்டு தண்ணீல விழுந்துருவாரு. உடனே திரௌபதி மேல இருந்து பார்த்துட்டு, "குருடனுடைய மகனும் குருடன்" அப்படின்ட்டு சிரிப்பா. அதனால தான் கோபப்பட்டு அந்த யுத்தமே வந்ததுன்னுலாம் சொல்லுவாங்க. ஆ ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே குருடர்கள். அப்ப யாரு உங்களுக்கு வழிகாட்ட முடியும்? ஒரு குருடன் குருடனுக்கு வழிகாட்டுன கதையாயிடும். இல்லையா? ஸோ எல்லாருமே புத்தியற்றவர்களாகத்தான்
இங்க இருக்கிறாங்க யாருக்குமே கடவுளை பத்தியும் தெரியாது, சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றியும் தெரியாது. ஆனா மகாபாரத யுத்தம் கண்டிப்பா நடந்துச்சு முந்தைய கல்பத்துல. அதே மாதிரி ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையும் நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அப்ப மகாபாரத யுத்தத்துல மற்ற எல்லா தர்மமும் அழிஞ்சிடுது. So, அழிவற்ற சனாதனம்னா அழிவற்றன்னு வருது. இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து ஞானத்தை சொல்லும்போது கொஞ்சம் பேர் கேட்பாங்க, அது அப்படியே அடுத்தடுத்து போகுது. முஸ்லிம்களும் நபி வந்து சொல்லும்போது சிலர் கேட்பாங்க, அது அடுத்தடுத்து வருது, புக் எழுதுறாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் கேட்கும் பொழுது ஒரு தர்மம், இறந்து வேற உடலை எடுக்கும்போது தான் தேவதா தர்மம். இது எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா? ஆஹ் So, ஆத்மா, அதனால்தான் ஆத்மாக்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்திருந்தாருன்னு சொல்றார், உடம்புக்கு கிடையாது. அதோடைய பலனை ஆத்மா தான் அனுபவிக்க போகுது அடுத்த உடல் எடுத்து. எதுக்கு ராஜயோகத்தை கத்துக் கொடுத்தாரு? சத்யுக சுயராஜ்யத்தை கொடுப்பதற்காக. அதன் மூலமா தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குது. சோ இப்ப கூட ஆத்மா தான் நான் ராஜா, நான் வக்கீல், இன்ஜினியர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியாது, உடம்புன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், உலகத்தை படைப்பவர் மூலமாக உலகத்தின் சுயராஜ்யத்தை நாம இப்ப அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இங்க கூட்டம் வரணுமே இல்லையா? கடவுளே வந்திருக்கிறாரு, சொர்க்கத்தை உருவாக்கிட்டு. ஆனா எல்லா மதமும் சொர்க்கம்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க வரலையே இல்லையா? எங்களுக்கு எங்க மதமே போதும்ன்றாங்க. அப்ப சொர்க்கத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இல்லையா? உலகத்தை படைப்பவர். எந்த உலகத்தை? புது உலகத்தை படைப்பவர் இல்லையா? புத்தம்புது சிருஷ்டியை படைக்கிறார். அதனால்தான் அவரை படைப்பவர்னு சொல்றோம். அதே நேரத்துல அவர்கிட்ட முழு ஞானமும் இருக்குது. அதனால்தான் ஞான கடல்னு சொல்றோம். வேற யாருக்குமே முழு உலகத்துடைய சரித்திர பூகோளம் தெரியவே தெரியாது இல்லையா? அவங்களா இஷ்டத்துக்கு என்னென்னமோ பிக் பேங் தியரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, யாருக்குமே ஞானத்தின் மூன்றாவது கண் கிடையாது. கடவுள் தான் வந்து திறக்கிறார். குறிப்பா தேவிகளுக்கு, அம்மனுக்கு தான் வந்து அந்த மாதிரி கண்ணு திறப்பாங்க. சோ நம்ம தானே அந்த அம்மன் இல்லையா? சோ நமக்கு கடவுளே வந்து கண்ணு திறக்கிறார். இப்ப யாருக்குமே ஞானத்தின் மூன்றாவது கண் இல்ல. தந்தை தவிர வேற யாருமே மூணாவது கண்ணை கொடுக்க முடியாது இல்லையா? அந்த மூணாவது கண்ணுன்றது ரொம்ப சூப்பரானது. பக்தியில வந்து சங்கருக்கு மட்டும்தான் மூணாவது கண்ணு எப்பவுமே காட்டுறாங்க. பார்வதிக்கு எப்பயாச்சும் சில படங்கள்ல மட்டும் இருக்கும். அப்ப அந்த சங்கர் தான், அதாவது சிவனை வந்து அங்க சங்கரா காட்டி இருக்கிறாங்க. அப்ப சங்கருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக மன்மதனை அனுப்புறாங்க. அவர் அம்பு விடுறாரு, இவர் கண்ணை தான் திறக்கிறார், அவர் எரிஞ்சிடறாரு. இது எவ்வளவு சூப்பரான விஷயம். ஏன்னா இவர் பார்க்கும்போதே ஆத்மா தான் பாக்குறாரு. அப்ப எப்படி காமம் வரும்? காமத்தின் கடவுள் தானே அவரு. சோ அப்ப அவரு தான் அப்படி. ஆனா விஸ்வாமித்திரர் தவத்தை கலைக்கிறதுக்கு தேவலோக ரம்பை வரும்போது அவர் கண்ணை திறக்கிறார், தவம் கலைஞ்சு போயிடுது. ஆனா இவரு கண்ணை திறக்கிறாரு, எதிர இருந்தவங்க காலி ஆயிடுறாங்க. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க ரெண்டுத்துக்கும் இல்லையா? அதான் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைச்ச உடனே நம்ம தூய்மை ஆயிடுறோம்ல. அந்த மன்மதனை எரிச்சு பார்த்துட்டானே, அந்த காமத்தை எரிச்ச மாதிரிதான். கண்டிப்பா. அது வந்து குறிப்பா சங்கர் ஆகும் பொழுது எந்த ஈர்ப்பும் இருக்காது. காமம் மட்டும் இல்ல, பற்று வேற எதுவுமே இருக்காது. இந்த உலகத்துக்கு வரணும்ன்ற எண்ணமே இருக்காது. மேலே இருப்பாரு. அதனாலதான் பாபா சொல்ற சூக்ஷ்ம லோகத்துல தான் அவருக்கு பார்ட்டு. ஏன்னா அவர் சொல்றாரு பிரம்மா பாபா தான், அதாவது பிரம்மா தான் விஷ்ணுன்னா அப்ப சங்கர் மட்டும் யாருன்னு கேட்கிறாரு. ஆனா விஷ்ணுவுக்கு கீழே பார்ட் இருக்கு, பிரம்மாவுக்கும் கீழே பார்ட் இருக்கு. பாருங்களா, பிரம்மா கீழே பிரம்மாவாகி தான் மேல போறாரு. அப்புறம் மேல போய் பக்காவான பிறகு சங்கர் ஆகிறார்.
சங்கராகி விஷ்ணு ஆகிற ஸ்டேஜ் வரும்போது தான் கீழே வரார். அப்ப விஷ்ணுவுக்கும் கீழே பார்ட் இருக்கு, பிரம்மாவுக்கும் கீழே இருந்தா மேல போறார். ஆனா சங்கர் ஆனா கீழே வேலையே கிடையாதுன்றார். இது எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க, இல்லையா? பவர்ஃபுல் ஸ்டேஜ் அது. அதுதான் சிவன சங்கரரை சிவனோன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு விலகி பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, விலகி இருக்கிறது பவர்ஃபுல்லா இருக்கிறோம். அதான் அது சிவனுக்கு சமமான ஸ்டேஜ் அது. ஆனா சிவன் கிடையாது. தந்தை தவிர வேற யாருமே மூணாவது கண்ணை கொடுக்க முடியாதுன்றார். அந்த ஸ்டேஜை நம்ம அடையணும் இல்லையா? அந்த மூணாவது கண் ஃபுல்லா திறந்திருக்கணும். சொர்க்கம் தான் கண்ணுக்கு தெரியணும், ஆத்மா தான் கண்ணுக்கு தெரியணும், உடம்பே தெரியக்கூடாது. அதான் வெற்றி. ரெண்டும் ஒரே கதை தான். விஸ்வாமித்திரரா இருந்தவரே பிறகு சங்கரா மாறுறார். உலகத்துடைய சரித்திர பூகோளம் ஃபுல்லா உங்களுக்கு தான் தெரியும், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சு. அதே மாதிரி 3 உலகத்தை பத்தியும், மூலவதனமா சூக்ஷ்மவதனம் ஆகட்டும், ஸ்தூலவதனம் ஆகட்டும், அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். சோ இந்த ஞானம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. சோ மூலவதனம் அப்படிங்கிறது ஆத்மாக்களுடைய சிருஷ்டின்றார். ஆத்மாக்களுடைய உலகம் அது. அங்க இருந்து தான் ஆத்மா வருது. எல்லாருமே இறந்துட்டா மேல போயிடுவாங்க, மேல போயிடுவாங்கன்றாங்க. மேல எது போகும் இல்லையா? ஆத்மா போகும். அப்ப மேல போயிடுவாங்கன்னா அப்ப மேல இருந்து தானே வந்திருப்பாங்க. அதை யோசிக்க மாட்டாங்க. யோசிக்க மாட்டாங்க. நாங்க பிரம்மத்துல ஐக்கியமாயிடுவோம், ஜோதியோட ஜோதியா கலந்துடுவோம் அப்படின்ட்டு சந்நியாச மார்க்கத்தினர் அதுக்கு தான் முயற்சியே பண்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, அப்படியெல்லாம் யாரும் ஐக்கியமாக முடியாது. ஏன்னா அது உங்க வீடு. வீட்டுல போய் நான் ஐக்கியம் ஆயிடுவேன்னா என்ன அர்த்தம்? வீடோட வீடா காணாம போயிடுவீங்களா? அப்படித்தானே வள்ளலார் நினைச்சிட்டாங்க. ரூமை திறந்து போட்டாங்க, காணும். அப்ப என்ன அந்த ரூமோட ஐக்கியம் ஆயிட்டாரு அவரு, இல்லையா? சோ உண்மையில ஆத்மா வசிக்கிற வீடு அது, சாந்தி தாமம். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அந்த சாந்தி தாமம் தான் கடவுளே நினைச்சிட்டாங்க. அதனால அங்க போறத ஐக்கியம் ஆயிடும், நான் கலந்துருவோம், திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப உண்மைக்கும் அவங்களுடைய புரிதலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்ன்ற இல்லையா? போறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், வர்றோம். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்படியே கலந்துடுறோம்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஆத்மா அப்படியே அழிஞ்சிடும்னு நினைச்சிடுறாங்க. அஞ்ஞானத்திலே எனக்கு இது ஏதோ இடிக்குதே, இது என்ன போயிட்டா அப்ப அழிஞ்சிடும், அது அது ஒரு மாதிரி இருக்கு, இது என்ன லட்சியம்ன்ற மாதிரி இருந்தது. அதான் பாபாவும் சொல்றாரு, அது ஒரு தத்துவம். இங்க ஆகாய தத்துவம் மாதிரி அது பிரம்ம மகா தத்துவம், அவ்வளவுதான். அங்க ஆத்மாக்களும் வசிக்குது, பரமபிதா பரமாத்மாவும் வசிக்கிறார். அதனால வசிக்கிற இடத்துக்கு பேரு வீடுன்னு தானே சொல்லுவாங்க. அது எப்படி கடவுள் ஆகும்? அது இனிமையான வீடு, ஆத்மாக்களுடைய இனிமையான வீடு அது. ஆனா மனிதர்கள் அங்க போகணும்னு நினைக்கிறது இங்க துக்கம் தாங்காம போகணும்னு நினைக்கிறாங்க. அது கரெக்ட் தான். இங்க மறுபடியும் பிறந்துடக்கூடாது. ஆனா வரப்போறது சுகம் நிரம்பிய சொர்க்கம், அங்க பிறக்கணும் இல்லையா? பிரம்ம மகா தத்துவத்துல மற்றபடி எந்த ஆத்மாவும் ஐக்கியமாலாம் ஆகாது. கடவுளே வராரு இல்லையா? ஐக்கியமாகுதுன்னா ஆத்மா அழியுதுன்னு வந்துடுமே, ஆத்மா ஒன்னும் அழியாது. இருந்தாலும் நாடகம் இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்குது. அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடிப்பாங்க இந்த நாடகத்துல. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம விலகிடுவோம் இல்லையா? குடும்பத்துல சண்டை வர்றதெல்லாம் இதை பண்ணோம் அதை பண்ணோம், டக்குன்னு பாபா அந்த சொல்லுவார் இல்லையா, 2 கை இருந்தாதான் சத்தம் கேட்கும், ஒரு கை கம்முன்னு இருங்க, நீங்க அமைதியா இருங்க, அவங்க கத்தட்டும், அப்படியே அமைதியாயிடும். ஏன்னா அது அவங்க நடிப்பு அப்படின்னு நம்ம அப்பதான் விலகி பாக்குறோம். அப்பதான் நாடகன்றது மைண்ட்ல வருதுன்னு அர்த்தம். இந்த இப்ப சங்கமயுகம் நடக்குது. எல்லா நடிகர்களும் மேடைக்கு வந்தாச்சு.
ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த மேடை நாடகம் போடும்போது, முடியும் போது எல்லா நடிகர்களும் மேடையில வருவாங்களாம். டைரக்டரு, புரொடியூசரு எல்லாரும் வருவாங்க போல இருக்குது. அதோட கம்பேர் பண்ணி பாபா சொல்றாரு. இங்கேயும் நாடகம் முடியுது. நடிச்சவங்க எல்லாம் வரணும்ல. இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா இது எல்லையற்ற நாடகம் முடிய போகுது. திரும்ப மறுபடியும் நடக்கும். ஆனா அந்த நாடகம், அந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அடுத்த நாள் அல்லது அடுத்த நாடகம் போடும்போது ஆள மாத்தலாம். ஆனா இங்க மாத்த முடியாது. அந்த டிராமா பழசாயிடலாம். இது பழசே ஆகாது. இல்ல, எப்பவுமே நமக்கு புதுசாவே தானே ஃபீல் ஆகுது. இது எல்லையற்ற டிராமா இல்லையா? ஸோ திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. அதே ஆத்மா நடிக்குது வெவ்வேறு உடல் எடுத்து. அதனால எல்லையற்ற டிராமா. அடுத்தது அனாதியான டிராமா. நிரந்தரமாக நடக்குது. அவினாஷி, அழிவற்ற ஆத்மா. ஸோ இதை பற்றிய ஞானத்தை கொடுத்து பாபா நம்மள திரிகாலதர்ஷியாக, திரிநேத்திரியாக ஆக்குறார் இல்லையா? முக்காலத்தை உணர்ந்த மூன்றாவது கண் கொண்டவராக, திரிநேத்திரினா மூன்றாவது கண் கொண்டவராக ஆக்குறார். யார் ஆக்குறாரு? பிராமணர்களாகிய நம்மளதான் ஆக்குறார். தேவதைகள் ஆக முடியாது. தேவதைகளுக்கு 3 கால ஞானம் தெரியாது. சுகமான உலகத்துல அவங்க இருப்பாங்களே தவிர என்ன பண்ணி அங்க வந்தோன்னு தெரியாது. எவ்வளவு நாளைக்கு அது இருக்கும்னு தெரியாது. ஏன்னா கொஞ்ச நாள் தான் அது. ஸோ அதனாலதான் அம்மனுக்கு வந்து 3வது கண் கொடுத்திருப்பாங்க சில கோயில்கள்ல. ஸோ அதுதான் கரெக்ட். லக்ஷ்மிக்கு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ பிராமண வர்ணத்தராகிய நீங்க தான் திரிகாலதரிசிகள், திரிநேத்திரிகள். ஸோ அதுக்கு பிராமணன் ஆகணும். ஆகாத வரைக்கும் ஞானத்தின் 3வது கண் கிடைக்காது. ஓகே, அது படிங்க சிஸ்டர். நீங்கள் கல்ப மரத்தின் முதல் இடைக்கடை மற்றும் அனைத்து தர்மங்களையும் அறிவீர்கள். நீங்களும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தை குழந்தைகளை தமக்கு சமமாக ஆக்குவார் இல்லையா? ஞான கடலாக இருப்பவரோ ஒரு தந்தை மட்டுமே. அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். குழந்தைகள் அனைவரையும் ஆசிரியராக்கி திரிகாலதரிசி ஆக்குகிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும், சிவபாபா வந்துள்ளார், அவரை நினைவு செய்யுங்கள். யார் ஆசிரியர் ஆகிறாரோ அவர் பாபா மீது நன்கு அன்பு செலுத்துவர். உங்கள் மீது பாபாவின் அன்பும் உள்ளது. உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்கிறார். விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ளவர்கள் அழிந்து போவார்கள். விநாச காலத்தில் அன்பான புத்தி உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள் என பாடப்பட்டுள்ளது. கீதையில் ஒரு சில வார்த்தைகள் உண்மையாக உள்ளன. ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரங்கள் அனைத்திலும் உத்தமமானது. அது ஆதிய சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரமாகும். இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய தர்ம சாஸ்திரங்கள் 4. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வருவதே தங்களின் தர்மங்களை ஸ்தாபனை செய்வதற்காக தான். ராஜ்ய ஸ்தாபனை முதலியவற்றின் விஷயம் அங்கே கிடையாது. அவர்களை குரு என்றும் சொல்ல முடியாது. குருவின் வேலையை திரும்ப அழைத்து செல்வதுதான். இப்ராஹிம், புத்தர், கிறிஸ்து முதலானவர்களோ வருகின்றனர் என்றால் அவர்களின் பின்னால் அவர்களின் வம்சாவளியும் வருகிறது. துக்கத்தில் இருந்து விடுவித்து சுகத்தில் கொண்டு செல்பவர்தான் குரு ஆவார். அவர்களோ தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக மட்டுமே வருகின்றனர். அப்பா சொல்றாங்க, முழு கல்ப மரத்தின் ஞானமும் நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அந்த மரத்துடைய நினைவாக கல்ப விருட்சம், கிறிஸ்மஸ் ட்ரீ, இப்படி எல்லாம் எல்லா மதத்திலையுமே அதுக்கு ஒரு மகிமை இருக்குது. ஸோ முழு மரம்னா என்ன அர்த்தம்? எல்லா தர்மம், எல்லா கிளைகளை பற்றியும் நமக்கு தெரியும். அதனால்தான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றார். பாபா கிட்ட இருக்கிற ஞானம் அப்படியே நமக்கு வந்துடுது. ஏன்னா அப்பா வந்து குழந்தைங்களை தனக்கு சமமா தானே ஆக்குவாரு எப்பவுமே.
எந்த அப்பாவா இருந்தாலும் தன் குழந்தைய தனக்கு சமமா ஆக்கணும்னு தான் நினைப்பாரு இல்லையா? அதனாலே அப்பாவுக்கும் குழந்தைக்கும் சண்டை நடக்கும் எல்லா வீட்லயுமே. இல்லையா? அப்பா ஒண்ணு சொல்லுவாரு, குழந்தை வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா அந்த குழந்தையுடைய ஆத்மால என்ன சமஸ்காரம் இருக்குமோ தெரியாது. அதுதான் அது வெளிப்படுத்தும். இவருக்கு தெரிஞ்சதுதான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இங்க நம்ம சிவபாபா கிட்ட மட்டும் தான் நம்மள அப்படியே அர்ப்பணிக்கிறோம். பாபா என்ன சொன்னாலும் ஹாஞ்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். சோ ஏன்னா அவருக்கு சமமா ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா அவர்தான் ஞான கடல், நாம கிடையாது. சோ அது மட்டும் இல்ல, நம்முடைய உண்மையான அப்பா இல்லையா? 5000 வருடத்துக்கான ஆஸ்தியை கொடுத்த அப்பா, அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பா. அதனால குழந்தைங்க எல்லோரையும் அவர்தான் ஆஸ்திகராக்குறார். திரிகாலதர்சி, முக்காலம் பெற்ற ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப பாபா சொல்றாரு, சிவபாபா வந்துட்டாருன்ற செய்தியை சொல்லி அவரை நினைக்க சொல்லுங்க எல்லாரையும். இவ்வளவுதான் ஞானம். கடவுள் வந்துட்டாரு, அவர் எப்படி வந்தாருன்னு கேட்பாங்க. அவர் எந்த மீடியம்ல வராரு அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஏதோ ஒரு மீடியம்ல தான் வராரு. ஆனா அவர் எப்படி இருக்கிறாருன்றதுதான் முக்கியம். இப்ப என்ன நீங்க மீடியமையா நினைக்க போறீங்க இல்லையா? அவரு நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவரை நினைங்கன்றதான் இங்க மெசேஜ். சோ இதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பாபா மேல அன்பு செலுத்துவாங்க இல்லையா? வந்திருக்கிறது கடவுள்னு தெரிஞ்சாதானே அந்த அன்பு வரும். அதுவும் அவர்கிட்ட வந்து நம்ம எதை அடைய போறோம்ன்றதுல நிச்சய புத்தி வரும்போது தானே அந்த அன்பு வரும். சோ நமக்கு வந்து பாபா மேல அன்பும் இருக்குது. சாரி, பாபாவுக்கும் நம்ம மேல அன்பு இருக்குது. அதனாலதான் நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியையே கொடுக்கிறார். புத்தம் புதிய உலகத்தை கொடுக்கிறார். அவரு கூட அங்க வர்றது கிடையாது. ஆனா கடவுளே வர்றாரு, சொர்க்கத்தையே கொடுக்கிறாரு. ஆனாலும் மனிதர்கள், பெரும்பான்மையானவர்கள் நம்ப மாட்டாங்க. அதான் விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ளவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பைபிள்ல வரும், பழைய ஏற்பாடுல அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு வரும். ஒண்ணுமே புரியாது. ஏன் நம்ப மாட்டீங்கன்றாரு. இந்த ஞானத்தை எடுக்கும்போதுதான் அது புரியுது. ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. யாரு அன்பான புத்தியுடையவர்களாக இந்த விநாச காலத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. சோ கீதையில கூட ஒரு சில வார்த்தைகள் வந்து கரெக்டா தான் இருக்குதுன்ற. அதனால்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை எல்லா சாஸ்திரத்திலும் உயர்ந்ததுன்னு சொல்றது. இல்ல, ஸ்ரீமத் அப்படின்ற வார்த்தையே வேற எதுலயுமே கிடையாது. புனித பைபிள், புனித குரான் சொல்லுவாங்க. பட் ஸ்ரீமத்ன்றது ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் மகாபாரதம் கூட கிடையாது. கீதைக்கு மட்டும்தான் இருக்குது. அப்ப கடவுளுடைய வழி அங்க மட்டும்தான் இருக்கு. உயர்ந்த வழி ஸ்ரீமத்னா. ஏன்னா இந்த உயர்ந்த வழியை வச்சுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உருவாச்சு. அப்ப அந்த தர்மத்தின் சாஸ்திரம் எதுதான். ஆனா அந்த தர்மம் வரும்போது இந்த சாஸ்திரம் இருக்காது. அதான் ஆச்சரியம். சோ முக்கியமான தர்ம சாஸ்திரங்கள்னு பாத்தீங்கன்னா 4 தான். சோ அதுல முதல்ல வர்றது கீதை தான். மற்ற மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் அவங்க வர்றது அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக தானே தவிர சொர்க்கத்தையோ ராஜ்யத்தோ ஸ்தாபனை பண்றதுக்கு வரல இல்லையா? அந்த தர்மத்தின் விஷயத்த மட்டும்தான் சொல்லாங்களே தவிர ராஜ்யத்தை உருவாக்குறதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சேர்ந்து அவங்களுடைய புத்தி மோசமான பிறகு அவங்க மத்தவங்க கிட்ட இருந்து அபகரிக்கணும்ன்ற எண்ணம் வரும்போது ராஜ்யத்தை அபகரிக்கிறாங்க. அதனால எதையுமே அடையிறதுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுக்காததுனால அவங்களை எப்படி குருன்னு சொல்ல முடியும்? ஏன்னா குருவுடைய வேலை உங்களை திரும்ப அழைச்சிட்டு போகணும். இப்ப திரும்ப அழைச்சிட்டு போகணும்னா தூய்மையானாதான் போக முடியும். சோ அதுக்கான வழியில சொல்லி கொடுக்கணும். அப்படி யாருமே வந்து அழைச்சிட்டு போறது கிடையாது. இப்ராஹிம் ஆகட்டும், புத்தர், கிறிஸ்து யாரா வேணாலும் இருக்கட்டும்.
அவங்க மேல இருந்து அழைச்சிட்டு வராங்க. கீழ இருந்து திரும்ப அழைச்சிட்டு போல. இல்ல அவங்க வந்தோனே சொயங்கின்னு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் கீழ இறங்குறாங்க. அவங்க வம்சாவளி. அப்ப என்ன அர்த்தம்? சுகமா அல்லது அமைதியா இருக்கிறவங்கள, "வா துக்கமான உலகத்துக்கு வான்னு" அழைச்சிட்டு வராங்க. ஆனா, இந்த துக்கமான உலகத்துல இருந்து விடுதலை கொடுத்து சுகமான இடத்துக்கு அழைச்சிட்டு போறவர் தான் குரு. அதத்தான் பாபா கொடுக்கிறார். அந்த வழியை. பொறுத்துக்கோங்க, அமைதியா இருங்க. எவ்வளவு நாள் பாபா பொறுத்துக்கிறது? சொர்க்கம் வரணும்ல? சொர்க்கத்துக்கு தானே நம்ம போகிறோம். இப்ப சொர்க்கத்துல இருக்கிற அந்த குணத்தை தான் வெளிப்படுத்தணும். கோபம், அது வர வர நம்மளுடைய மார்க் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை தூண்டக்கூடிய விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு செகண்டும் டெஸ்ட் பேப்பர்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். யார் மூலம் வந்தாலும் சரி. ஸோ அதனால தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக மட்டும்தான் தர்ம ஸ்தாபகர்கள் வந்தாங்க. இது தெரியாம யாரை பார்த்தாலும் குரு குருன்னு சொல்லிடுறாங்க இங்க. இல்ல பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட குருன்னு சொல்ல முடியாதுன்ற. ஏன்னா கடவுளுக்கு அடுத்ததா உயர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சங்கர் தான். சூக்ஷ்ம லோகத்துல வசிக்கிறவங்க. அவங்களே குரு கிடையாதுன்னும் பொழுது ஸ்தூல உலகத்துல வசிக்கிறவங்க எப்படி குரு ஆக முடியும்? ஒரு சிவபாபா மட்டும்தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஒரு ராமரை மட்டும்தான் கூப்பிடுறாங்க. அது படிங்க சிஸ்டர். ஒரு சிவபாபா மட்டுமே எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஒரு ராமரை மட்டுமே அழைக்கின்றனர். அநேக மொழிகள் என்பதால் பெயர்களும் அநேகம் வைத்துள்ளனர். உண்மையான பெயர் சிவன் என்பதுதான். அவரை சோமநாத் என்றும் சொல்கின்றனர். சோமரசம் அருந்த செய்தார், அதாவது ஞான செல்வத்தை தந்தார். மற்றபடி தண்ணீர் முதலியவற்றின் விஷயமே கிடையாது. உங்களை தந்தையே நேரில் வந்து ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். பாபாவோ ஞானக்கடலாக இருப்பவர். குழந்தை காட்டிய உங்களை ஞான நதிகளாக ஆக்குகிறார். கடல் ஒன்றுதான் உள்ளது. ஒரு கடலில் இருந்து அநேக நதிகள் வெளிப்படுகின்றன. இப்போது நீங்கள் இருப்பது சங்கம யுகம். இப்போது இந்த பூமி முழுவதும் ராவணனின் இருப்பிடம். ஓர் இலங்கை மட்டும் என்பது இல்லை. பூமி முழுவதுமே ராவணனின் ராஜ்யம் உள்ளது. ராமராஜ்யத்தில் மிக குறைந்த எண்ணிக்கை மனிதர்கள் இருப்பார்கள். இவை இப்போதுதான் உங்கள் புத்தியில் உள்ளது. பாபா புரிய வைத்துள்ளார். நான் 3 தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறேன். பிராமணர், தேவதா, சத்திரியர். பிறகு வைசிய சூத்திர வர்ணத்தில் மற்ற அனைவரும் வந்து தங்கள் தர்மங்களை ஸ்தாபனை செய்கின்றனர். அநேக தர்மங்களின் விநாசத்தையும் செய்விக்கின்றார். பாரதத்தில் திரிமூர்த்தியின் சித்திரத்தையும் உருவாக்குகின்றனர். ஆனால் அதில் சிவனுடைய சித்திரத்தை மறைத்து விடுகின்றனர். பரமபிதா பரமாத்மா சிவன் பிரம்மா மூலம் ஸ்தாபனை, விஷ்ணு மூலம் பாலனை செய்விக்கிறார் என்பது சிவன் மூலமாகவே தான் வெளிப்படுகிறது. அவர் செய்விப்பவர், செய்பவர், செய்விப்பவர் என சொல்லப்படுகிறார். தாமும் கர்மம் செய்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் கதியையும் புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் செய்யும் கர்மம் விகர்மமாகி விடுகிறது. சத்தியகத்தில் நீங்கள் என்ன கர்மம் செய்கிறீர்களோ அது ஆகிவிடுகிறது. இங்கே விகர்மம் தான் நடைபெறுகிறது. ஏனெனில் இது ராவண ராஜ்யமாக இருப்பதால். ஏன் ஒரு சிவபாபா தான் அங்க ராம்னு கூப்பிடுறது வந்து உண்மையிலே சிவனை கூப்பிடுறது தான். ஏன்னா அவர் தான் சத்கதி கொடுக்கிறார். அதனால மொழிக்கு ஏத்த மாதிரி பேரை மாத்திக்கிறாங்க நிறைய. உண்மையான பேர் வந்து சிவன் தான். அவரை வந்து சோமனா இல்லையா அல்லான்னு சொல்றதும் அது வெவ்வேறு மதத்து கடவுள்ன்றதுக்கு பேர். ஆனா அவருடைய ஒரிஜினல் பேர் சிவன் தான் சொல்றார். அவரை வந்து சோமநாதர்னு சொல்றாங்க. அது ஒரு காரண பேர். ஏன்னா சோமரசத்தை அருந்த வச்சாரு அப்படின்ட்டு. அப்படின்னா ஞான செல்வத்தை கொடுத்தாரு. நமக்கு சோமரசம் வந்து இந்த ஞானம் தான் இல்லையா? இந்த ஞானத்தின் மூலமா தான் எல்லாத்தையுமே நாம அடையிறோம். ஸ்கூல்ல படிக்கிற அந்த படிப்பின் மூலமாக தான் பின்னாடி வேலைக்கு போறாங்க. ஆனா அது அது ஒரு ஜென்மத்துக்கு மட்டும். ஆனா இந்த ஞானத்தை படிக்கிறதுனால 21 ஜென்மத்துக்கு பணக்காரராகவும் ஆரோக்கியமானவராகவும் ஆகும். மற்றபடி
தண்ணியின் விஷயம் கிடையாது இல்லையா? சோமரசம்னா ஏதோ ஏதோ தண்ணி ஜூஸ் அப்படி கூட அப்படி அர்த்தம் கிடையாதுன்றார். ஸோ தேவர்கள் சோமபானம் குடித்தார்கள் அப்படிம்பாங்க. புராண கதையில வரும். தேவர்கள்லாம் சோமபானம் குடிப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க ஏதோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அந்த சோமபானம் சோமபானம் அப்படிங்கிறது. குடிச்சு மயக்கத்துல இருக்கிற மாதிரி தானே காட்டுவாங்க. ஆமாமா. ஸோ நம்ம ஞானத்தின் மயக்கத்துல இருக்கிறத அவங்க அப்படியே ஸ்தூலமா காட்டிட்டாங்க. ஆஹ் சுயம் தந்தையே நேர்ல வந்து நமக்கு ஞானத்தை நிரப்புறார், ஆனந்தத்தை நிரப்புறார். ஏன்னா அவர்தான் ஞானக்கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறார். அப்ப கடல்ல இருந்து நதி வரும் இல்லையா? அதனால குழந்தைங்களை ஞான நதிகளாக ஆக்குறார். அதனாலதான் கங்கை ஒரு நதி தானே. ம். கங்கை புண்ணிய நதி, பாவம் போகுன்ட்டு போறாங்க. ஆனா கடல்னு பாத்தீங்கன்னா ஒரு கடல் தான், உலகம் ஃபுல்லாவே சேர்த்து. இவங்க சும்மா பேர் வச்சுக்கிறாங்க அந்தந்த ஏரியாவுக்கு. ஆனா கடல் ஒண்ணுதான். ஒரு கடல்ல இருந்து தான் நிறைய நதிகள் வெளிப்படுது. அந்த மாதிரி ஒரே ஒரு சிவபாபா கிட்ட இருந்து தான் நிறைய ஞான நதிகள் நாம வெளிப்படுறோம். இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறோம், நதியும் கடலும் சந்திக்கிற இடத்துல. இப்ப ஒட்டுமொத்த உலகமும் ராவணனுடைய இருப்பிடம். ஆனா அவங்க வந்து ராவணன் வந்து அந்த இலங்கையில இருக்கிறதா காட்டிட்டாங்க. அப்படி கிடையாது. பூமி முழுவதும் இப்ப இலங்கை தான். ராவணன் ராவண ராஜ்யம் தான். அவன் இல்லாத இடமே கிடையாது இல்லையா? எல்லா இடத்துலயும் எல்லா தப்பும் நடக்குது. 5 விகாரமும் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா ராம ராஜ்யத்துல ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா எண்ணிக்கை அதிகமாகிறதும் தப்பு நடக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுது. பற்றாக்குறை வந்துடுது. அதனால தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ரொம்ப கம்மியான மனிதர்கள். ஆனா அளவற்ற செல்வம், உணவு எல்லாமே அபரிமிதமாக இருக்கும். இன்னொன்னு அவங்களுடைய குணமும் நல்லா இருக்கும். அதனால தவறான எண்ணமும் வராது. ஸோ இப்பதான் இது எல்லாமே நம்ம புத்தியில வருது. சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் 3 தர்மங்களை ஸ்தாபனை பண்றேன்னு பாபா சொல்றார் ஒரே நேரத்துல. பிராமண தர்மம், தேவதா தர்மம், சத்திரிய தர்மம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இது இல்லையா? இது வரலட்சுமி சிஸ்டர் தான் சொன்னாங்க. எல்லாமே பக்தர்களுக்கு உட்பட எல்லாமே இப்பதான் பாபா நிரப்பிட்டு போறார், சங்கமயுகத்துல தான் அப்படின்னு. ஸோ அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த தேவதா தர்மம் அங்கதானே வருது. சத்திரிய தர்மம் அடுத்த கல்பத்துல தானே வருது. ஆனா எல்லாத்தையும் இப்ப ஸ்தாபனை பண்றேன்ற இல்லையா? பிராமண தர்மம் எல்லாமே. பிறகு நாம வந்து வைசிய சூத்ர வர்ணத்துல வந்துடுறோம். அப்படி வரும்பொழுதுதான் மற்றவர்கள் வராங்க மேல இருந்து வந்து அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்றாங்க இல்லையா? எல்லா தர்மமுமே அதுக்கு முன்னாடி இருந்த தர்மத்தை குறை சொல்லி தான் ஸ்தாபனை பண்ணுவாங்க. அப்படி நம்ம தர்மத்தை குறை சொல்லி தான் ஸ்தாபனை பண்ணுவாங்க. கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனை அப்படின்னு திட்டுவாங்க. ஆனா ஒரு காலத்துல இது உயர்ந்த தர்மம்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப அவங்க ஏதோ அது உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டாங்க. இப்ப பாபா வந்து எல்லா தர்மங்களின் விநாசத்தையும் செய்ய வைக்கிறார் ஒரே நேரத்துல. இல்ல அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாங்க, நம்ம தர்மத்தை மட்டம் தட்டி. இப்ப இந்த தர்மம் வந்து சுத்தமா போயிடுச்சு, அழிஞ்சிடுச்சு. இப்ப மறுபடியும் அத உயிர்ப்பிக்கிறார். அந்த நேரத்துல மத்ததெல்லாம் இறந்து போயிடுது. சோ பாரதத்துல தான் திருமூர்த்தி சித்திரம் இருக்குது. அந்த மும்மூர்த்திகள் இல்லையா? வேற எங்கேயுமே இருக்காது. ஆனா ட்ரினிட்டின்ட்டு அந்த வேர்டு மட்டும் யூஸ் பண்றாங்க. ட்ரினிட்டி அது தமிழ்ல என்ன போடுவாங்க தெரியல. திரித்துவம்னுவாங்க. எல்லாமே அந்த திருமூர்த்தியோடைய மகிமை தான் அது. ஆனா அந்த திருமூர்த்தியில சிவனுடைய சித்திரத்தை மறைச்சிட்டாங்க இல்லையா? பிரம்மா ஸ்தூலமான உடல்ல இருந்து சூக்ஷ்மமா போறாரு. அப்படியே பவர்ஃபுல் ஆகும்போது சங்கர் மறுபடியும் ஸ்தூலமா ஆறாரு விஷ்ணுவாக இல்லையா? ஆனாலும் இப்படி ஆக்குனது யாரு? அவரை மறைச்சிட்டாங்க, சிவனை மறைச்சிட்டாங்க.
அதனால அவங்க சங்கரே சிவன் சொல்லிட்டாங்க. பரமபிதா பரமாத்மா சிவன். அவருதான் இந்த பிரம்மா மூலமாக ஸ்தாபனையும், விஷ்ணு மூலமாக பாலனையும் செய்ய வைக்கிறார். அப்படின்னு நமக்கு சிவனே வந்து வெளிப்படுத்துறார். இல்ல வெளிப்பாடுன்றது இப்ப நடக்குது. அப்ப இதுவும் பாருங்களேன், விஷ்ணு மூலமாக பாலனையும் சிவபாபா தான் பண்றார். ஏன்னா அங்க பாலனை பண்றதுக்கு தேவையான ஞானத்தை இங்க நிரப்புறாரு, குணத்தை இங்க நிரப்புறாரு. அதனாலதான் அவரை செய்பவர் செய்விப்பவர்னு சொல்றோம் இல்லையா. பாபாவும் கர்மம் செய்து அதை பார்த்து நீங்களும் செய்யுங்கன்னு கத்துக் கொடுக்கிறார். பிரம்மா உடம்புல அதுக்குதான் வர்றார். அதோடைய நினைவு பாத்தீங்கன்னா, இந்த ராம பக்தர்கள், இயேசுடைய பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, கடவுளே மனிதனாக வந்து எப்படி வாழணும்னு கத்து கொடுத்தாங்க. அவங்கள கடவுள் நினைச்சிட்டு அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா அது உண்மையிலே சிவபாபா தான் அப்படி வர்றார். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியையும் புரிய வைக்கிறார். இல்லையா, நீங்க செய்யற எல்லா கர்மமும் இந்த மூணுத்துல வந்துடும். அகர்மா விகர்மா சுகர்மான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, சுகம் கொடுக்கக்கூடிய கர்மம். அதுதான் சொர்க்கத்துல பண்றது. சாரி, இப்ப பண்றது சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கான பலன் உண்டு. சொர்க்கத்துல வந்து சுகத்தை கொடுத்தாலும் அதுக்கு பலன் கிடையாது. அதான் அகர்மா. இப்ப சேர்த்து வச்சதை அங்க போய் அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். அது வரைக்கும் இந்த ஞானத்தை கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே விகர்மா தான், பாவகர்மம் தான். அதோடைய விளைவு எல்லாம் என்ன ஆகும்னு கத்துக் கொடுக்கிறார். ராவண ராஜ்யத்துல நீங்க செய்யற அத்தனை கர்மமும் விகர்மமுமே. கண்ணை திறந்தாலே பாவம் தான். மனசுல இருந்து வரக்கூடிய அத்தனை எண்ணங்களும் பாவம் தான். அதான் ராவண ராஜ்யம். சத்தியுகத்துல நீங்க என்ன கர்மம் செய்தாலும் அது அகர்மம் ஆகிறது, பாவத்துல வராது, புண்ணியமும் சேராது. ஏன்னா ஏற்கனவே சேர்த்து வச்ச புண்ணியத்தை அங்க அனுபவிக்கிறோம். இந்த கலியுகத்துலதான் விகர்மம் நடக்குது. ஏன்னா இது ராவண ராஜ்யம் இல்லையா, 5 விகாரங்களின் ராஜ்யம். சத்தியுகத்துல இவங்களுக்கு வேலையே கிடையாது. 5 விகாரங்களே இருக்காது யாருக்குள்ளயும். எப்படி இருக்கும், குழந்தைங்க மாதிரி இல்லையா. இந்த எல்கேஜி பசங்க எல்லாம் ஒன்னா பேசிக்கும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் பெரியவங்க பேசும்போதே இருக்கும்னா எப்படி இருக்கும் இல்லையா இது. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த 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 அதை எடுத்துட்டு வரணும். அந்த குழந்தைத்தன்மை வரணும் அப்படிங்கறத எடுத்துட்டு வரணும். ஸோ இப்ப கூட பாத்தீங்கன்னா, இந்த ஆபாசமான விஷயங்கள் வந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பார்க்க கூடாதுன்றாங்க. ஏன்னா அந்த குழந்தைத்தன்மை போயிடுதுன்ட்டு. இப்ப குழந்தைத்தன்மைக்கு இப்ப இருக்கிறவங்க கூட ஒரு மரியாதை கொடுக்கறாங்க இல்லையா. அதே மாதிரி குழந்தை பாலியல் குற்றத்துக்கு கடுமையான தண்டனை கிடைக்குது. அப்ப குழந்தைத்தன்மை வந்து அவங்களை அறியாமலே பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க இல்லையா. ஏன்னா அந்த குழந்தைத்தன்மை தான் சக்தியே. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு வினாடியில பாபா புரிய வைக்கிறார். ஓம்னா நான் ஆத்மா, அவ்வளவுதான். ஆனா அந்த மனிதர்களுக்கு இதை தெரியாம ஆ ஊ அம்முன்னு பிரிச்சு, ஆக்கு ஒரு 2 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுவாங்க, ஊக்கு 2 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுவாங்க, அம்முக்கு 2 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுவாங்க. விஸ்தாரமா போயிட்டு சாரத்தை விட்டுறாங்க. பாபா சொல்றார் ஓம்னா ஆத்மா, அவ்வளவுதான். நம்ம இத ஓம்னா ஆத்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அஞ்ஞானிகளுக்கு அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாவே இல்லை. உப்பு சப்பு இல்லாம இருக்குது அப்படி போயிடுறாங்க. இதே 1 மணி நேரம் பேசுற யாராவது ஒரு பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வீடியோ போட்டுமே, அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்படியே அப்படியே மயங்கி கேட்பாங்க. அதான் நம்ம தர்மத்துக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சோ ஓம்னா நான் ஆத்மா, இது என்னோட உடம்பு, இது நான் கிடையாது, இது என்னோடது, நான் ஆத்மா, இங்க இருக்கிறேன். எவ்வளவு ஈஸி. சோ இத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாம இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதுவும் மைண்ட்ல இருக்குது இல்ல. இந்த உடம்பை விட்டுட்டு தான் போக போறோம். அதனால உடல் உணர்வை விட்டுட்டு வாங்கன்ற. அது படிங்க சிஸ்டர்.
கிருஷ்ணரின் ஆலயத்தை சுகதாமம் என சொல்கின்றனர். அதுவும் கிருஷ்ணபுரி. தாய்மார்கள் கிருஷ்ணபுரி செல்வதற்காக அதிக முயற்சி செய்கின்றனர். நீங்கள் இப்போது பக்தி செய்வதில்லை. உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. வேறு எந்த மனிதரிடமும் இந்த ஞானம் கிடையாது. நான் உங்களை தூய்மையானவர்களாக்கி விட்டு செல்கிறேன். பிறகு யார் தூய்மையற்றவராக்குகிறார்? இதை யாராலும் சொல்ல முடியாது. ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் பக்தர்கள், சீதைகள் தான். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பாபா. அனைவரும் ராவணனின் சிறையில் உள்ளனர். இது துக்க உலகம்தான். பாபா உங்களை சுகதாமத்தின் எஜமானராக்குகிறார். இப்படிப்பட்ட தந்தையை 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மட்டுமே பார்க்கிறீர்கள். லட்சுமி நாராயணரின் ஆத்மாவிற்கு இப்போது ஞானம் உள்ளது. நாம் சிறுவயதில் இது போல கிருஷ்ணராவோம், பிறகு பெரியவராவோம், அப்படியே சரீரத்தை விடுவோம், பிறகு வேறொரு சரீரத்தை எடுத்துக் கொள்வோம். வேறு யாருக்கும் இந்த ஞானம் கிடையாது. இது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நான் ஆத்மா சொர்க்கத்துக்கு போறேன், பரந்தாமத்துக்கு போறேன், சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்ட்டு. அதான் சாரம் இல்ல, இது ஞானத்துடைய சாரம் அதுதான். அப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி குணத்தை மாத்திக்கணும். அதெல்லாம் விஸ்தாரம் ஒரு முறையிலும். எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னா நான் ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதற்கேற்ற குணம் இருக்கணும், இது மட்டும் மைண்ட்ல ஆசை போடணும். ஸோ கிருஷ்ணருடைய கோயில் சுகதாமம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய கோயில் சொர்க்கத்துடைய நினைவார்த்தம் தான் அது. அதனால்தான் அங்க மட்டும் சிவன் இருக்காது. சிவன் கோயில்ல எல்லாரும் இருப்பாங்க, கிருஷ்ணர்லாம் இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் கோயில்ல சிவன் இருக்க மாட்டார், மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதை கிருஷ்ணபுரின்னும் சொல்றோம், கிருஷ்ணர் இருக்கிற இடத்த. தாய்மார்கள் அந்த கிருஷ்ணபுரிக்கு போறதுக்காகத்தான் அதிக முயற்சி பண்றாங்க. இல்ல அதுவும் இஸ்கான் குரூப்காரங்களும் அப்படி முயற்சி பண்ணுவாங்க. சில மந்திரங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த ஜபமாலை உருட்டிட்டு இருப்பாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே பக்தி. நாம அது பண்றது கிடையாது, ஏன்னா அதனால பலன் கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஞானம் கிடைச்சிருச்சு, உண்மையான ஞானம். வேற எந்த மனுஷங்கிட்டும் இல்லாத ஞானம் கிடைச்சிருக்குது. அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் பாபா நம்மள தூய்மையாக்குறார். பிறகு எப்படி தூய்மையற்றவராக ஆகிறோம்? ஞானத்தை மறக்கிறதுனால. ஆனா யாரு தூய்மையற்றவரா ஆக்குறது? இது யாருக்குமே தெரியல. இல்ல சீதை கடத்திட்டு போயிட்டான் ராவணன்றாங்க. ஆனா எல்லாருமே சீதைகள். அது பக்தி மார்க்கத்து பாட்டிலே வருது, ஆத்மா எனும் சீதையின்ட்டு வருது. எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருமே சீதைகள் தான், பக்தர்கள் தான். எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பவர் பாபா தான். அதுதான் ராமர் காப்பாத்தினார், சீதையை மீட்டார் அப்படின்னு சொல்றது. எங்க இருந்து மீட்கிறாரு? ராவணனுடைய ஜெயில இருந்து. எல்லாருமே இப்ப ராவணனுடைய ஜெயில தான் இருக்கும். எல்லாருமே துக்கமா தான் இருக்கிறோம். இல்ல, ராவணனுடைய உலகம் துக்கமா தான் இருக்கும். ஆனா அது ஏதோ பயங்கர பகட்டா இருக்கும். இல்ல, ராவணன் என்னென்னமோ கொடுத்து சீதையை மயக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அது வெறும் கறிக்கட்டைக்கு சமமா தான் சீதைக்கு தெரியும், அவன் கொடுக்கிற வைடூரியங்கள். அந்த மாதிரிதான் இந்த கலியுகம் உங்களுக்கு தெரியணும்ன்ற. இல்லாட்டினா இதன் பக்கம் ஈடுபாடு போயிடும். அப்புறம் எப்படி பாபா கிட்ட போவீங்க இல்லையா? அதாவது இப்ப சரீரத்தை விட்டா குஷியா பாபா கிட்ட போயோ அல்லது சூக்ஷ்மதனத்திலயோ இருக்க முடியுமா? அல்லது இங்க இருக்கிற நினைவு வருமா? இதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம மனசுக்குள்ளேயே நாம இறக்கணும். நாம இறந்தாலே எல்லாரும் இறந்த மாதிரி. பாபா அதை டைரக்டா சொல்லல. டைரக்டா சொல்றது என்னன்னா, உயிரோட இருந்துகிட்டே எல்லாத்தையும் அழிச்சிடணும் புத்தினால. அதான் பரசுராமன் கேரக்டர். இல்ல, எல்லாரையுமே அழிப்பான் இல்லையா? அப்படி அழிக்கணும். அப்பதான் நம்ம அங்க போய் இருக்க முடியும். அடிக்கடி ஞாபகம் வரும், தனியா இருக்கும் போதெல்லாம் இப்ப போக முடியுமா? அங்கே இருக்க முடியுமா?
அந்த அளவுக்கு அதை பற்றி சிந்தனை மட்டும் இருக்குதா? அது மைண்ட்ல எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா சுகதாமத்தின் எஜமானரா ஆக்குறார். அப்படிப்பட்ட தந்தைய இதோட 5000 வருஷம் கழிச்சு தான் பார்ப்பீங்கன்னா, அவர பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாமா? இல்ல இதுக்கப்புறம் பார்க்கவே போறதில்லன்னா, அவர எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும்? ஏன்னா பார்க்க நமக்கு லாபம். பார்க்க ஆன்மீக வருமானம். அந்த மனித காதல்ல அந்த மாரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல அப்படியெல்லாம் பாட்டெல்லாம் எழுதுவாங்க. உண்மையிலே பாபாவ தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாரி நாராயணன கூட அப்படி எழுதுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மாவுக்கு இப்ப ஞானம் இருக்குது. இல்ல அந்த உடல்ல இருக்கும்போது இருக்காது. பட் அந்த ஆத்மாவுக்கு இப்ப ஞானம் இருக்குது. ஆனா இப்ப லக்ஷ்மி நாராயணன் கிடையாது. என்ன ஞானம் இருக்குது? நாம போய் கிருஷ்ணரா பிறப்போம். ராதையா பிறப்போம். பிறகு பெரியவராவோம். பிறகு அப்படியே சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுப்போம். இந்த ஞானம் வேற யாருக்கும் கிடையாது. இல்ல அவங்களுக்கு பக்தி மார்க்கத்துல யாருக்காவது தெரியுமா? கிருஷ்ணர் அந்த உடம்ப விட்ட உடனே இன்னொரு உடம்ப எடுத்தாருன்ட்டு. அம்பு விட்டாங்க, இறந்தாரு, அப்படியே மேல போயிட்டாருன்னு காட்டுருவாங்க. சோ மறுபடியும் இங்கேதான் பிறக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது என்று படிங்க சிஸ்டர். பாபா சொல்றார், நீங்கள் அனைவரும் பார்வதிகள். சிவபாபா உங்களுக்கு அமரகதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமரர் ஆக்குவதற்காக, அமரலோகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக. இது மரண உலகம். பார்வதிகள் நீங்கள் அனைவரும் அமர்நாத்திடம் அமரகதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலும் உண்மையாகவே ஆகிறீர்கள். பாபாவை நினைவு செய்வதாலேயே ஆத்மாக்கள் நீங்கள் அமரர் ஆகிறீர்கள். அங்கே துக்கத்தின் விஷயமே இருக்காது. எப்படி பாம்பு ஒரு தோலை உரித்துவிட்டு மற்றொன்றை எடுக்கிறது? இந்த உதாரணங்கள் எல்லாம் இங்கு உள்ளவைதான். குளவியின் உதாரணமும் இங்கு உள்ளதுதான். பிராமணர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விகாரிகளான புழுக்களை மாற்றி தேவதையாக ஆக்குகிறீர்கள். இது மனிதர்களின் விஷயம்தான். குளவி பற்றியதோ ஒரு உதாரணம்தான். பிராமண குழந்தைகள் நீங்கள் இப்போது பாபா மூலம் அமரக்கதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அமர்ந்து ஞானத்தை பூம் செய்கிறீர்கள். ஞானத்தை உரைத்து உரைத்து கூறுகின்றீர்கள். இதன் மூலம் மனிதரில் இருந்து தேவதையாக, சொர்க்கத்தின் தேவதையாக ஆகிவிடுவார்கள். மற்றபடி மானசரோவரில் மூழ்கி எழுவதால் யாராவது பரி ஆகி விடுவார்கள் என்பதில்லை. இவை அனைத்தும் பொய்யா. நீங்கள் பொய்யையே கேட்டு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாபா உண்மையை சொல்கிறார். ஓகே சிஸ்டர். ஸோ பாபா சொல்றாரு, நாம எல்லாருமே பார்வதிகள் தான். இல்ல பார்வதிக்கு சிவன் அமர்நாத்ல போய் அமரக்கதை சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பார்வதியா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் அவர் சொல்றாரு. கடவுள் தனியா ஒருத்தருக்கு சொல்லுவாரா? அப்படிதான் கதையில எல்லாம் இருக்கும். தனியா மோசஸ்க்கு சொன்னாரு அப்படிலாம் இருக்கும். அப்படி கிடையாது. அத நாஸ்திகர்களே நக்கல் பண்ணுவாங்க. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா சொன்னாரா அப்படின்னுவாங்க. அது உண்மையும் கூட. சோ எதுக்காக பார்வதிகளுக்கு சொல்றாரு அப்படின்னா, அமரராக ஆக்குறதுக்காக, அமர லோகத்துக்கு அழிச்சிட்டு போறதுக்காக. அமரர்னா அழிவற்றவர், மரணமற்ற உலகம். சோ மரணமற்ற உலகம்ன்றது ஒண்ணு, அவங்க உடல் உணர்வுல இருக்க மாட்டாங்க, உடலுக்கு தான் மரணம். இன்னொன்னு திடீர் மரணம் அங்க கிடையாது, அகால மரணம் கிடையாது. பார்வதிகள் நீங்க எல்லோருமே அமர்நாத் கிட்ட தான் இப்ப அமர கதை கேக்குறீங்க. அமர கதையை கேட்டு கேட்டு நிஜமாகவே அமரராக நாம தான் ஆகுறோம். இல்ல மற்றவர்கள் ஆகிறது கிடையாது. அது எப்படி சாத்தியம்? அவரை நினைக்கணும். கேட்டா மட்டும் போதாது இல்லையா? அவரை நினைக்க நினைக்க தான் அமரர் ஆகும். அல்லது அவர் சொன்னதை நினைக்க நினைக்க தான் நாம அமரர் ஆகும். சோ அப்ப நினைக்க நினைக்க அந்த அமர உலகத்துக்கு போறோம்.
அங்க துக்கத்தின் விஷயமே இருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா துக்கம் இருந்த அமரரா இருந்துச்சுன்னா, அதை விட நரகம் எதுவுமே கிடையாது. இல்லையா? இப்ப நம்ம வீடியோ எடுத்தோமே, ஜப்பான்ல எல்லாம் பல வருடம் உயிரோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப இது நரகமா இருக்குது. ஸோ அங்க அதிகபட்ச தண்டனையாக இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கிறது தூக்கு தண்டனை, மரண தண்டனை தான். அப்ப மரணம் வந்து ஒரு தண்டனைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க மரணம் கூட துக்கத்தை கொடுக்காது. பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி அழகா விட்டுட்டு போயிடுவீங்கன்ற. இல்லையா? அப்படியே ஜாலியா, அதாவது வெண்ணெயில இருந்து முடி எடுக்கிற மாதிரின்னு பாபா சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி போகணும். அப்ப இது வந்து மைண்டுக்குள்ள, அதாவது அடுத்தடுத்து என்னன்னு உங்களுக்கு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சு கற்றுக் கொடுப்பாங்களாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க. ஒரிஜினலாவே ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகும். ஆனா ஒரிஜினல் ஏரோப்ளேன் கிடையாது. ஏன்னா எடுத்த உடனே போய் எப்படி அங்க போய் உட்கார வைக்க முடியும்? அதுக்கு சிமுலேட்டர்னு நினைக்கிறேன். அப்ப அதை வச்சுட்டு அவங்க அப்படியே முன்னாடி அந்த ஸ்கிரீன் அதெல்லாம் தெரியும். எப்படி போகணும் இதெல்லாம் பண்ணி 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 ஒரு டைமுக்கு அப்புறம் இதை பண்ணா இப்படிதான் பண்ணும், அப்படிதான் பண்ணும், அந்த எண்ணத்துல தான் போய் அங்க உட்காருவாங்க. அதை தான் பாபா பண்றாரு. சைமுலேஷன் தான் பண்றாரு நம்மள. இல்ல இந்த உடம்பை விட்டா என்ன பண்ணணும்ன்றத இப்ப சொல்லி கொடுக்குறாரு. எங்க போக போறோம், அடுத்தது எங்க போக போறோம், இது ஃபுல்லா மைண்ட்ல இருந்தா பயப்பட மாட்டோம். இல்லாட்டினா பயந்துரும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் இது. ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கே அவ்வளவு ட்ரைனிங்னா, உடலை விட்டு போனா எவ்வளவு ட்ரைனிங் இருக்கணும். நாம அதை அலட்சியமா எடுத்துக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். அப்ப அதான் பாப்பா சொல்றல, துக்கத்தின் விஷயமே இருக்காது. ஒரு தோலை விரிச்சுட்டு இன்னொரு தோலை எடுக்கிற மாதிரி இருக்கும்ன்ற. அப்ப நீங்க வந்து பல முறை அந்த சூக்ஷ்ம உடல்ல போய் சக்தி கொடுக்கறதே பயிற்சி பண்றீங்கன்னா, சூக்ஷ்ம உடலை எடுக்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்காது. இல்லாட்டினா அதிர்ச்சியா இருக்கும். ஐயோ விட்டு வந்துட்டோமான்ட்டு அவ்வளவுதான், டக்குன்னு பிறக்க வேண்டியதா போயிடும். ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான எச்சரிக்கை அது. அதனால இந்த பயிற்சி நல்லா பண்ணணும். ஸோ அதே மாதிரி மற்ற எல்லா உதாரணங்களும், குளவி உதாரணம் வந்து குளவி வந்து மற்ற புழுவெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பூம் பூம்னு சொல்லி சொல்லி குளவியா மாத்திடுமா. அந்த மாதிரி நாம கூட விகாரியா இருக்கிற புழுக்களை, அதாவது மனிதர்களை, புழு மாதிரி இருக்கிற மனிதர்களை எடுத்துட்டு வந்து இந்த ஞானத்தை ஊதி 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 தேவதையாக்குறோம். ஆக்சுவலா பாபா தான் ஊதுறார். நம்ம அழிச்சிட்டு வரோம் ஏதோ கொஞ்சம், அதுவும் பாபா தான் பண்றார் இல்லையா? சோ இது எல்லாமே உங்களுடைய விஷயம்தான்றார். குளவியை வச்சு சும்மா ஒரு உதாரணம். ஏன்னா குளவிக்கு வந்து ஹிந்தியில பிரம்மரின்னுவாங்க, நாம பிராமணன். சோ பேரே ஒரே மாதிரி வருது. இப்ப பாபா மூலமாக நமக்கு அமரக்கதை சொல்லப்படுது. கேட்டுட்டு நாம மற்றவர்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஞானத்தை பூம்பும் சொல்றோம். இது ஆக்சுவலா ஒரு சினிமா பார்த்துட்டு சின்ன வயசுல எல்லாம் அந்த 3வது 4வது படிக்கும் போதெல்லாம் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் வரலன்னா ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு அவனுக்கு கதை சொல்லுவானுங்க. அதை சுத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு கதை மாதிரி தான் இல்லையா? பாபா சொல்றாரு, நம்மளால அதை சொல்லாம இருக்க முடியலன்னா அது ஒரு கதை தானே இல்லையா? திரும்ப நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம். பூம் 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 பூம்ட்டு அதை சொல்லிட்டு இருக்கிறோம். பூம் பூம் மாடுன்னே சொல்லுவாங்க. சின்ன வயசுல எல்லாம் அந்த ஒரு மாட்டுக்கு பூம் பூம்னு எடுத்துட்டு வந்து இது பண்ணுவாங்க. அந்த பூம் பூம்னும் போது மாடு இப்படி இப்படி பண்ணும்னு நினைக்கிறேன் இல்லையா சிஸ்டர்? அப்ப நம்ம தான் அந்த பஸ் சவுண்ட் வரும். ஆமா, அது ஒண்ணு தேய்ப்பாங்க, அந்த சவுண்ட் பூம் பூம்னு வரும். உடனே மாடு ஆமா ஆமா. சூப்பர் இல்லையா? அப்ப இந்த ஞானத்தை நம்ம கேட்கறதுடைய நினைவு தான் அது. சூப்பர். அதான் சொல்லுவாரு, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது, இதேதான் சொல்லுவாரு. சூப்பர், கரெக்ட். அவர் நல்ல காலம் பிறக்குதுன்னு தான் சொல்லுவாரு. ஆனா அவரை பார்த்தா நாங்க பயந்துட்டு ஓடுறோம். ஏன்னா அப்பா அம்மா பயமுறுத்துவாங்க, நாளைக்கு பூம் பூம்காரன் வந்தானா உன்னை புடிச்சு கொடுத்துடுவாங்க. சரி. அது நைட் தான் வருவாங்க. மிட் நைட் தான் வர மாதிரி இருக்கும். நைட் தான் வருவாரு. கரெக்ட். சோ இதன் மூலம் அப்ப ஞானத்தை சொல்லி 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 அதை கேட்டு கேட்டு மனிதர்கள் தேவதை ஆயிடுவாங்க, சொர்க்கத்தின் தேவதை ஆயிடுவாங்க.
மற்றபடி மானசரோவர்ன்ற அந்த நதியில அல்லது ஏரியில மூழ்கிறதுனால எல்லாம் யாரும் தேவதையாக மாட்டாங்க. அது பொய், கட்டுக்கதை. இது வரைக்கும் நீங்க கேட்டது எல்லாமே பொய் தான்ற. இது உண்மையா, அது உண்மையா, இல்லையா? நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணின்ற மாதிரி எல்லாமே பொய் தான்ட்டு. இப்பதான் பாபா உண்மையை சொல்றாரு. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க சொல்றது மட்டும் உண்மையா? நாங்க சொல்லல, கடவுள் சொல்றாரு. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மனிதர்கள். அதனாலதான் அப்பாவை பற்றிய அறிமுகத்தை முதல்ல கொடுங்கன்றார். அப்பதான் புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது படிங்க சிஸ்டர். இப்போது பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மாவென உணருங்கள். நிராகார பரம்பிதா பரமாத்மா இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். பிறகு பரமாத்மாவும் உணர வைக்கிறார், நான் யார்? வேறு யாரும் ஆத்ம அபிமானியாக ஆக்க முடியாது. நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று பாபாவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் இது எப்படி அவருடைய ஜெயந்தி என்பது அவர்களுக்கு தெரியாது. பாபா தாமே வந்து சொல்லி புரிய வைக்கிறார். நான் சாதாரண வயோதிகரின் சரீரத்தில் பிரவேசமாகிறேன். இல்லையென்றால் பிரம்மா எங்கே இருந்து வருவார்? தூய்மை இல்லாத சரீரம்தான் வேண்டும். சூஷ்ம வதனவாசியாகிய பிரம்மாவுக்குள் அமர்ந்து கொண்டோ பிராமணர்களை படைக்க மாட்டார். அவரே சொல்கிறார், நான் தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையற்ற உலகத்தில் வருகிறேன். பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பது பாடப்பட்டுள்ளது. பிறகு எதை ஸ்தாபனை செய்கிறாரோ, யார் இந்த ஞானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் தேவதையாகிறார்கள். மனிதர்கள் பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து குழம்பி விடுகின்றனர். அவர்கள் சொல்கின்றனர், இதுவோ தாதாவின் சித்திரம் என்று. பிரஜாபிதா பிரம்மாவோ நிச்சயமாக இங்கேதான் இருப்பார். சூஷ்ம வதனத்தில் இருந்து கொண்டு எப்படி பிரஜைகளை படைப்பார்? பிரஜாபிதாவின் குழந்தைகள் ஆயிரக்கணக்கான பிரம்மா குமாரிகள் உள்ளனர். இது பொய்யாக இருக்க முடியாது. நாம் சிவபாபா மூலம் ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவர் அவ்யக்த பிரம்மா. பிரஜாபிதாவோ சரீரத்தில் இருக்க வேண்டும். இந்த தூய்மை இல்லாதவர் தான் தூய்மை அடைகிறார். தத்துவம் அதுவே நீங்கள் தான். நல்லது. என்ன உண்மை சொல்றாரு? கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லல, கதைய சொல்லல, ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. உங்களை ஆத்மான்னு உணருங்க, அப்பாவை நினைங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க இந்த பிரம்மா மூலமாக உடல் இல்லாத தந்தை தான் பேசிட்டு இருக்கிற. உண்மையில ஆத்மாக்கள் கூட அந்த மாதிரி தான், நிராகார ஆத்மா தான். இந்த உடம்பு இருக்கனால காது மூலமா கேக்குது அப்படின்னு ஆத்ம அபிமானி ஆகணும்ன்றார். ஏன்னா நான் ஆத்மான்றது ஆழமா பதிவாச்சுன்னா பரமாத்மா பேசுறாருன்னு ஈஸியா வந்துடும். ஆத்மாபிமானியாகவும் ஆகணும், பரமாத்மா அபிமானியாகவும் ஆகணும். பாபாவை தவிர வேற யாருமே ஆத்மாபிமானி ஆக்க முடியாது. ஆத்மாபிமானி ஆகுங்கன்னு பாபாவை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா முதல் கேள்வி, நீங்க ஆயிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? கடவுளை கேட்க முடியுமா? எனக்கு தான் உடம்பே இல்லையே. தூய்மை ஆகுங்கன்னு சொன்னா நீங்க ஆயிட்டீங்களான்னு கேட்பாங்க. கடவுளை கேட்க முடியுமா? அவர் தான் உடம்பே எடுக்கல, தூய்மையா தான் இருக்க போறாரு. அதனால்தான் வேற யாரும் சொல்ல முடியாதுன்றார். அப்ப கடவுள் பூமிக்கு வந்தாரா? வந்ததுனால்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க. இது எப்படி அவருடைய ஜெயந்தி ஆச்சுன்னா அவங்களுக்கு தெரியல. அதையும் புரிய வைக்கிறார். சாதாரண வயோதிகர் உடம்புல வரேன். இல்லைன்னா பிரம்மா எங்க இருந்து வந்தாரு திடீர்னு? பிரம்மா படைச்சாருன்னா எங்க இருந்து படைச்சிருப்பாரு? தூய்மையற்றவர்களில் ஒருவரின் உடல்ல தான் அவர் வந்திருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மா வந்து சூக்ஷ்ம வதனத்துல இருக்கிற மாதிரி பக்தியில காட்டியிருப்பாங்க.
அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதான் பாபா சொல்றாரு, அந்த பிரம்மாவுக்குள்ள வந்தா இங்க பிராமணர்களை படைக்க முடியும். அதனால தூய்மையற்ற உடம்புல தான் நான் வரேன், தூய்மையற்ற உலகத்துல தான் வரேன். இது எப்ப சொல்றாரு? ஆரம்பத்துல சொல்றாரு. இத சங்கர் பாட்டி இப்ப புடிச்சுக்கிட்டு பாருங்க. அவர் சொன்னார் இல்லையா, இங்கதான் இருப்பாருன்ட்டு. மேல இருக்க மாட்டேன்னு சொன்னார். மேல இருக்க மாட்டேன்னு அப்ப சொன்னது, பக்தி மார்க்கத்துக்கு சொன்னத இப்ப புடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்றது? பிரம்மா மூலமாகத்தான் ஸ்தாபனைன்னு பாடப்பட்டிருக்குல்ல. எதை ஸ்தாபனை பண்றார்? சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்றார். யார் இந்த ஞானத்தை அடையிறாங்களோ அவங்கதான் இந்த சொர்க்கத்தின் தேவதை ஆகிறார். ஆனா மனிதர்கள் நம்ம பிரம்மா பாபா படத்தை பார்த்து குழம்பிடுறாங்க. என்னப்பா தாதா போட்டோ வச்ச இதுன்ட்டு. உள்ளூர்ல அதான் பிரச்சனை இல்லையா? அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இவரை தான் தெரியுமே. நேத்து வரைக்கும் வயிறு பிசினஸ் பண்ணாரு, என்ன இப்ப புது பிசினஸான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? எவ்வளவு இது வந்திருக்கும். அதான் கேக்குறாரு, பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பா இங்கதானே இருப்பாரு. சூக்ஷ்மாதனத்துல இருந்தெல்லாம் இங்க படைக்க முடியாது. பிரஜாபிதா குழந்தைங்க ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இது பொய்யா இருக்க முடியுமா? பிரம்மகுமார் குமாரிகள்னு இத்தனை பேர் இருக்கிறோம்ல. நாம சிவபாபா மூலமாக ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். மற்றபடி காட்சியும் கிடைச்சது நிறைய பேருக்கு. மேல பிரம்மா, அதுதான் அவ்யக்த பிரம்மா. மற்றபடி பிரஜாபிதா பிரம்மா இங்கேதான் உடம்புல இருக்கணும்ன்றார். தூய்மையற்ற இந்த பிரம்மா தான் இப்ப தூய்மை ஆகிட்டு இருக்கிறார். இதே பிரம்மா தான் அதே பிரம்மாவா மாறுறார். அதான் தத்துவம். அதுவே நீங்கள் தான். நல்லது அப்படின்னு முடிச்சிருக்கிறார். அற்புதமான முரளி கொடுத்த அன்பை பார்ப்பதற்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, நான் ஆத்மான்னு உணரணும், ஆத்ம அபிமானி ஆகுது. அப்படி உணர்ந்து இந்த காது மூலமா நான் அமர கதை கேட்கிறேன் அப்படின்னு புரிஞ்சு, நான் ஆத்மான்ற பயிற்சி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதையே மற்றவர்களுக்கும் சொல்லணும் இந்த ஞானத்தை. இப்பதான் மற்றவர்களை நமக்கு சமமாக்க முடியும். அந்த சேவை பாருங்க. பாபாவுக்கு சமமா மற்றவர்களையும் ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக ஆக்கணும். அதுக்கு இந்த ஞானங்கிற சோமரசத்தை நம்மளும் பிடிச்சு மற்றவர்களையும் தினமும் பிடிக்க வைக்கணும். அதாவது ஞானத்தை சொல்லணும், வரதானம் பிடிக்கும் சிஸ்டர். மாயாவின் தடைகளை விளையாட்டு போன்று அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் உலகை படைப்பவர் ஆகுக. ஒரு வயோதிகர் முன் சிறிய குழந்தை தனது குழந்தைத்தனத்தின் காரணத்தினால் ஏதாவது கூறிவிட்டால், ஏதாவது கெட்ட காரியம் செய்துவிட்டாலும் அந்த வயோதிகர் இது இவருடைய குற்றம் அல்ல, அறியாமை, சிறிய குழந்தை என்று நினைப்பார். எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே போன்று நீங்கள் உங்களை மாஸ்டர் உலகை படைப்பவர் என்று நினைக்கும் போது இந்த மாயையின் தடைகள் குழந்தைகளின் விளையாட்டாக தோன்றும். மாயை எந்த ஒரு ஆத்மாவின் மூலம் பிரச்சனை, தடை அல்லது சோதனை ரூபத்தில் வந்தாலும் அதில் பயப்பட மாட்டீர்கள். ஆனால் அதில் குற்றமில்லை என்று நினைப்பீர்கள். மாயாவின் தடை நமக்கு விளையாட்டு மாதிரி அனுபவம். இப்ப அது இந்த பீஷ்மர் மாதிரி பெரியவங்களுக்கு குழந்தைகள் மூலமா சொன்னா அது பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். குழந்தைகள் பிரம்மகுமாரிகள் சின்ன குழந்தைகள். ஆமா, அது ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு மாயின் தடைகளை
தடையா உங்களுக்கு அனுபவம் ஆகக்கூடாது. விளையாட்டா அனுபவம் ஆகணுன்ற. அது எப்ப சாத்தியம்னா, விலகி இருந்து பார்த்தா தான் சாத்தியம். இல்ல எனக்கு நடக்குதுன்னு பார்த்தா அப்படி சாத்தியம் கிடையாது. அதான் நம்ப ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அந்த வடிவேலு வந்து சூர்யா எதையோ ஒண்ணு இப்படி தொடச்சிட்டு இருப்பாரு. "பார்த்து பார்த்து செவுத்துக்கு வலிக்க போகுது. ஒழுங்கா தொடடான்ட்டு" கத்துவாரு. நமக்கு அது செம காமெடியா இருக்கும். ஏன்னா நம்ம விலகி இருக்கிறோம். அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா அந்த மாரி நிஜமாகவே ஒரு முதலாளி இருக்கும்போது அங்க கீழ வேலை பார்க்கிறவன் எப்படி இருப்பான்? எவ்வளவு பதற்றத்துல இருப்பான்? அப்ப விலகி இருந்தா அது விளையாட்டு அனுபவமாகும். அங்க இருக்கிறவனே விலகி இருக்கணும். அதுதான் விஷயம். அப்படி அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் உலகை படைப்பவர் ஆகுங்கன்றார். இல்லையா? வயசானவங்க முன்னாடி குழந்தைங்க ஏதாவது சொன்னா கூட அல்லது கெட்ட காரியம் பண்ணா கூட, அது சின்ன வயசு குழந்தை அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. குழந்தை என்ன இப்படி சொல்லிடுச்சு பாரு அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க வந்து தாத்தா, பாட்டிய வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க. அது ரொம்ப குழந்தை. இல்லையா? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால இது வந்து அந்த பெரியவங்க மனசுல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி தான் பாபா சொல்றாரு, இந்த உலகத்தையே படைப்பவர் நீங்க. இது ஞாபகம் இருந்துச்சுன்னா, மாயின் தடைகளும் சிறுபிள்ளை விளையாட்டு மாதிரி தோணுன்றாரு. இது வள்ளலார் இந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு. ஏன் பயன்படுத்தினார் தெரியல. சிறுபிள்ளை விளையாட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்பாரு. ம். அப்ப உலகத்தை நான் படைக்கிறேன். இல்லையா? கடவுள் படைக்கிறார், நானும் படைக்கிறேன். கண்டிப்பா படைச்சிடுவேன்னு தெரியும். ஒரு குழந்தை என்ன பண்ணிட முடியும்? அந்த மாரிதான் மாயையுடைய தடைன்றார். அப்ப குழந்தையின் விளையாட்டா தோணும். நீ எல்லாம் எனக்கு ஒரு குழந்தைடான்னுவாங்க. சண்டை போடும்போது. அந்த மாரி இத மாயா வந்து குழந்தையின் விளையாட்டுன்றார். அதனால ஆத்மா மூலமாக, அதாவது எந்த ஆத்மா மூலமாக பிரச்சனை வந்தாலும், தடை வந்தாலும், சோதனை வந்தாலும், நீங்க பயப்பட மாட்டீங்கன்றார். எப்ப? மாஸ்டர் உலகத்தை படைப்பவர்ன்னு ஞாபகம் வச்சுக்கும்போது. அந்த உணர்வுல இருக்கும்போது. அப்ப அது அவங்க தப்பு இல்ல. பாபா சொல்லுவார் இல்லையா? ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்குது. மாயின் தடை வரணுன்ட்டு. அப்படி நினைப்பாங்கன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம படைக்க போறது புது உலகத்த. அப்ப புது உலகத்தின் குணம் இருக்கணும். அங்க வந்து அன்பு, அமைதி, பணிவு தான் இருக்கும். இதை நினைத்தாலே உங்களுக்கு அகங்காரம் இருக்காதுன்றார். ஏன்னா, எந்த உலகம் அழியப் போதோ அந்த குணத்தை நாம குடுத்தோம்னா, அந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி. இல்லையா? ம். புது உலகத்துக்கு பதில் பழைய உலகத்துக்கு உயிர் கொடுக்கிற மாரி ஆயிடும். அதனால தான் புது உலகத்தை படைப்பவர்ன்னு நெனச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த புது உலகத்தை படைப்பவர்ன்னு நெனைக்கிறதுலயே எவ்வளவு பாயிண்ட்ஸ் குடுத்திருக்கிறார் பாருங்க. ஏன்னா, புது உலகத்தை படைப்பவர்னா கடவுளுக்கு ஈக்குவல் அது. மாஸ்டர் கடவுள். மாஸ்டர் கடவுள குழந்தை என்ன பண்ணிட முடியும்? அந்த மாரி தான் மாயான்றார். என்ன பண்ணிட முடியும்? அதோடைய குற்றம் இல்ல. அது கொஞ்சம் விளையாண்டு பாக்குது. ஆஞ்சநேயர் சொல்லுவாரு. என் கூட விளையாண்டு பாக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி நினைப்பீங்கன்றார். ஸ்லோகன் படிங்க சிஸ்டர். அன்பு, சக்தி மற்றும் ஈஸ்வரிய ஈர்ப்பு தன்னிடத்தில் நிறைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அனைவரும் சகயோகிகளாக ஆகிவிடுவார்கள். அன்பு, சக்தி, ஈஸ்வரிய ஈர்ப்பு. இல்லையா? அன்பு நிரம்பியவரா இருந்தாலே தானாகவே எல்லாரும் நமக்கு உதவி செய்வாங்க. இல்ல ஒரு சேவை செய்யறவங்க அன்பா சேவை செய்யறாங்கன்னா, அவங்க கூட போய் சேவை செய்யணும்னு தான் தோணும். எந்த நேரமும் அது லௌகீக வேலைக்கே அப்படிதான். லௌகிகம் ஐயோ! அவன் மனுஷனாவான், அவன் கடையில எவன் வேலை செய்வான்னுவாங்க. சிடுமூஞ்சி அது மாரி. இன்னும் கேட்டீங்கன்னா, கஸ்டமரே சிடுமூஞ்சியா இருக்கிற கடையில எல்லாமே இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. அதே மாரி சக்தி. என்ன ஆனாலும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னுவாங்கல்ல, அந்த மாரி சகித்துக் கொள்ளும் சக்தி. அதையும் நிரப்பிக்கணும். அப்ப
மற்றவர்களோட குறையை வந்து நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். அன்பாவே இருப்போம். அடுத்தது ஈஸ்வரிய ஈர்ப்பு. தானாகவே நம்ம பக்கம் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஸோ இந்த 3ம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். அன்பு நிரம்பியவனா இருக்கிறேன்னா, சர்வசக்திவானா இருக்கிறேன்னா, ஈஸ்வரிய ஈர்ப்பு இருக்குதா? என்னை பார்த்தா கடவுள் தெரியணும். அப்படி இருந்தா எல்லாரும் சகயோகி ஆகிடுவாங்க. அவிக்தேஷர் அப்படி சிஸ்டர். ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலியான நினைவின் அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது ஜுவாலாமுகி எரிமலையாகி அசுர சம்ஸ்காரம், அசுர சுபாவம் அனைத்தையும் அழித்து விடுங்கள். தேவிகளின் நினைவு சின்னத்தில் காண்பிக்கின்றனர். ஜுவாலையின் மூலம் அசுரர்களை அழித்தார்கள். அசுரன் ஒரு மனிதன் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை அழித்தனர். இது இப்போதைய உங்களது ஜுவால சுரூப நிலையின் நினைவார்த்தமாகும். இப்பொழுது இப்படிப்பட்ட யோக நெருப்பை பிரகாசமாக்குங்கள். இதில் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாகி விட வேண்டும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அவிக்த இஷாரா வந்து இப்ப சமீபமா தான் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த 1 வருடம் 2 வருடமா தான். ஆனா இது பண்ற மேஜிக் வந்து பயங்கரமா இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப அதே விஷயத்த ஞாபகப்படுத்தி அந்த குணத்தை தாரணை பண்ண வைக்கிறார் பாபா. சூப்பர் அது. அது பாபா குழந்தைங்களே உருவாக்குனாங்களா அல்லது பாபா அப்படி மெசேஜ் கொடுத்தாரா தெரியல. சோ இப்ப போய் அவ்வியக்த வதனத்துல போய் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். செம பவர்ஃபுல் இது. ஸோ ஜுவாலாமுகி யோகானால எரிமலை யோகம். எரிமலையை தண்ணி ஊற்றி அணைக்க முடியுமா? அந்த மாதிரி யோகம் இருக்கணும்ன்றது. மாயான்றது தண்ணி, அதுல அணையக்கூடாது இந்த எரிமலை. அப்ப இந்த எரிமலையினால அசுர சமஸ்காரம் எரிஞ்சு போகணுமே தவிர இந்த எரிமலை அணையக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர சமஸ்காரம் மற்றவங்களது கிடையாது. அசுர சுபாவம் அழிக்கணும். இதைத்தான் நினைவார்த்தத்துல தேவதைகள் வந்து, அதாவது தேவிகள் அந்த ஜுவாலை மூலமாக அசுரர்களை அழிச்சதா காட்டிட்டாங்க இல்லையா? அந்த தீச்சட்டியோடவே காட்டுவாங்க அம்மனை. தீச்சட்டி மாரியம்மன்னே சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு அசுர என்ன சொன்னீங்க? கேட்கல. கையில தீச்சட்டி வச்சிருக்கோம். நடராஜர் கூட ஒரு கையில தீ எறிகிற மாதிரி வச்சிருப்பாங்க. நடராஜர். ஆமா, கரெக்ட். அப்ப அசுரன்றது ஒரு மனுஷன் கிடையாது, அசுர சக்தியை தான் அப்படி காட்டிட்டாங்க. அதனால உங்களுடைய நினைவு எப்படி இருக்கணும், அப்படி கொழுந்து விட்டு எரியணும். அதன் மூலம் இந்த கலியுக உலகமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற உலகம் எரிஞ்சு சாம்பல் ஆகணும், பிறகு வெளியில அது நடக்கும். இல்ல, உங்களுக்குள்ள அந்த கலியுகத்தோட எதுவுமே தென்படக்கூடாது. அந்த அளவுக்கு யோக நெருப்பை பிரகாசமாக்குங்கள்ன்றார். இல்ல, அந்த யோக அக்னி அவ்வளவு பிரகாசமா எரியணும்ன்ற ஓமைப்படுத்தி சொல்றார். அப்படி வீரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. செம பவர்ஃபுல்லான முறை. லவ் யூ பக்தர். தேங்க்யூ பக்தர். குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.